உலகமெங்கும் எழுப்புதல் அக்கினியை பரவச் செய்வதற்காக தெய்வாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக 4 மாவடியில் 44 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 பேர் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். நல்ல கரந்தட்டி பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கரந்தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆமென். இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்குமே கோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்குமே கோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம்மை எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மை எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றினவர், இயேசு நாமத்தில் அகற்றினவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போகட்டும், என்னை புதிதாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் புதிதாகட்டும் சொல்லி பாடுவோம். ஆமென். எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ.
ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். நல்ல கரங்களை உயர்த்து. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசுவுக்கே. தான் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவிலே ஆண்டவர் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று பிதாவிடம் கேட்க அவர் அறிந்தவர். ஆமென். சிலுவை எத்தனை கொடுமையானது என்று அறிந்தவர், எத்தனை வேதனை நிறைந்தது என்று அறிந்தவர். ஆனாலும் உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜீவனை விடுவதற்கும் இரத்தத்தை சிந்துவதற்கும் அவமானப்படுத்தப்படுவதற்கும் துக்கம் அடைவதற்கும் ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு, ஒரே தெய்வம் இயேசு. தன்னை அடிக்கப்பட ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு, தன்னை வருத்தி கொண்ட ஒரே தெய்வம் இயேசு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஒரே தெய்வம் இயேசு. அவர் இயேசு மாத்திரமே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். அது விலையேற பெற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். எங்களை ராஜாக்கள் ஆக்குவதற்காக, ஆமென், ஆக்குவதற்காக. எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஆராதனை ஆராதனை, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரம் ஒருவருக்கு தான் ஆண்டவரே. ஆமென். நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை என் நண்பர்
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. பாடல் ஆராதனை வேளையை தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய தேசம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், சிறுவர்கள் வாலிபர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1274 மிஷனரிகளை தேவன் வல்லமையாக பயன்படுத்தவும் மிகுந்த மனதுருக்கத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். வந்திருந்த தேவஜனங்கள் யாவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து கருத்தோடு ஜெபித்தார்கள். திறப்பின் வாசல் ஜெபத்தில் 17 தேசங்களைச் சேர்ந்த தேவ பிள்ளைகள் உலகை எழுப்புதலுக்காக ஜெபிக்க கூடி வந்திருந்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் 17 தேசங்களின் எழுப்புதலுக்காக தேவ ஜனங்களோடு இணைந்து ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இந்த ஜெப வேளையில் மொரீஷியஸ் தேசத்தைச் சேர்ந்த ரெவரண்ட் லோலா, மலேசியா தேசத்தைச் சேர்ந்த போதகர் வின்சென்ட் ஜான், சிங்கப்பூர் தேசத்தைச் சேர்ந்த போதகர் வின்சென்ட் சம்பத் மற்றும் ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்த போதகர் அசங்க ஆகியோர் அந்தந்த தேசங்களின் எழுப்புதலுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க பேர் என்ன சிஸ்டர்? என் பொண்ணு பேருங்க பெனிட்டா. என் பொண்ணு இப்போ வந்து +2 முடிச்சிருக்காங்க. 18 வயசு ஆயிடுச்சுங்க. என் பொண்ணுக்கு வந்து 8 வருஷமா வீசிங் ப்ராப்ளங்க. 8 வருஷமா அவங்கனால ஏதாச்சும் குளிர்ச்சியாக சாப்பிட்டாலோ எது பண்ணாலோ இது பயங்கரமாக மூச்சு திணறல, கண்ணெல்லாம் மேலே போய் ரொம்ப பிரச்சனைங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், ஆமாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்கேன். டெய்லி இப்போ வந்து ஃப்ளோராகாட்டுங்கிற மருந்து பஃப் எடுத்தால் தான் என் பொண்ணு நார்மல் ஆகுங்க. இந்த மாதிரி அவதிப்படும் போது போன மாதம் அக்டோபர் 30 நாங்கள் இந்த ஜெபத்துக்கு வந்து சகோதரர்கள் எங்களுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, மூச்சு திணறனால கஷ்டப்படுறவங்கள புது நுரையீரல் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமாங்க, அப்படின்னு ஜெபம். அந்த நேரம் நான் பாரத்தோட ஜெபிச்சேன். ஆண்டவரே, நான் வந்து துணை இல்லாமல், கணவருடைய துணை இல்லாமல் வாழ்கிறேன், 2 குழந்தைங்க அம்மாவோட வாழ்கிறேன், என்னோட குழந்தைக்கு அற்புதம் நடத்துங்க சொன்னேன். அன்னைக்கு சாயங்காலமே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஒன்றும் வரல. இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனை இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எப்படி மனநில சோமா இருக்கீங்களா? யார் சுகம் கொடுத்தது? கர்த்தர் இயேசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, 8 வருஷமா இருந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இன்னைக்கு சாட்சியா நிறுத்திருக்கிறார். உங்க பேர் என்னய்யா? என் பேர் சாலமோன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாகர்கோவில் ஆசர்பலம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? எனக்கு கொஞ்ச நாளாக தண்ணி போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. எவ்வளவு வேலை பார்க்கற பகையா? எவ்வளவு காலமா? அது ஒரு 10-15 வருஷமா. 15 வருஷமா குடி பழக்கத்துக்கான வீட்டில் யாருக்குமே தெரியாது. சரி. பிறகு வந்துட்டு நான் கோயிலுக்கு போகும்போது 15 வருஷமா ரசிச்சு குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேங்க. சரி. பிறகு கோயிலில் வரும்போது ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி திறப்புன் வாசல் 4 மாடிக்கு போங்க, அங்கே போனால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ட்டு. நான் விடணும்னு முயற்சி பண்ணீங்களா? ஆமாம், நான் இங்கே வந்து முடியல. முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் முடியல. சரி, இங்கே வந்தீங்களா? இங்கே வந்தேங்க. இங்கே வந்து 2017 வந்தேங்க. வந்து பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு தெரியலை. அடுத்த 3வது வாட்டியும் வந்தேன், அதுலேயும் ஒன்றும் தெரியல. இல்லை 2வது வாட்டியும் வந்தேன்னு தெரியல. 3வது வாட்டியும் வரும்போது அப்போ ஐயா வந்துட்டு குடிக்காரர்களுக்காக வேண்டிட்டு ஜபிச்சார். ஜபிச்ச பிறகு எனக்கு எதுவுமே தெரியல பார்த்துடுங்க. அப்போ நான் பேனில் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு இந்த குடிப்பழக்கம் எனக்கு விட முடியாதான், நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேங்க. கேட்டுட்டு ரொம்ப வேதனையோடு நான் போயிட்டேங்க. போய் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போனோன்னா நான் அங்கே போய் இறங்கி ஏதோ வாங்கி சாப்பிட, வீட்டில் யாரும் கிடையாது, சாப்பிடுக்க வேண்டி இறங்கலான்னாக்கில் அந்த பஸ் அந்த பேனில் இருந்த பிள்ளை ஒன்று சொல்லிச்சு. அந்த பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த பேன் உங்கள் வீட்டு பக்கமாக தான் போகுது, அங்கே வீட்டு பக்கத்தில் இறங்கிக்கங்கன்ட்டு. அப்போ நான் வீட்டு பக்கத்தில் போய் இறங்கினேங்க. இறங்கி கைகால் கழுவிட்டு படுத்து தூங்கிட்டேன். பிறகு அந்த நினைப்பை எனக்கு வரல அன்னைக்கு போனது. ஆனால் அப்போ பிறகு ஒரு நாளைக்கு நான் டிவி போட்டு பார்க்கும்போது அந்த குடிக்கார சீன் வந்தது. அப்போ நினச்சேன், நம்ம குடிச்சிட்டு இருந்தோமா, எப்படி எனக்கு இப்படி போனது உங்களுக்கே தெரியாம சுதாகர் எந்த ஊர்லேருந்து வந்து? குடியாத்தம், வேலூர். குடியாத்தம். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? என்னுடைய பையனுக்கு 1 வருஷமா தூக்கத்திலேருந்து அலறி கொண்டு எழுந்து உட்காருவாங்க, வாமிட்டு பண்ணுவான் டெய்லியா. அப்பப்போ நடக்கும். சரி. கையை நட்டக்கு அடிப்பாங்க, வேகமாக நடக்க அடிப்பான். அப்புறம் பெட்ரூமே ரவுண்ட் அடிப்பான், வித்தியாசமாக செய்வாங்க. சரி. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாங்க. அவர் இது வினோதமான ஏதாவது ஃபிட்ஸ் இருக்கலான்ட்டு இஇஜி
டெஸ்ட் எடுத்தாங்க, ரிசல்ட் நார்மல். அதில் தான் நார்மல்ன்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, அதுவும் நார்மல். எல்லா ரிசல்ட்டும் நார்மலாக இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு. சரி ஒரு மாதமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் போது ஏதாவது ஒரு தடை நடந்துச்சிங்க. கடைசியாக மே மாதம் நடந்த 8 நாள் பெருவிழாவில் வந்து கூட்டின்னு வந்தாங்க. பெருவிழா எழுப்புது. அப்போது இந்த மாதிரி வினோதமான பிரச்சனை இருக்கிறவங்க முன்னாடி வாங்க ஜெபிக்கலான்னு கூப்பிட்டாங்க. அப்போ கூட்டின்னு வந்து இங்கே இருக்கு பண்ணும்போது அவனுக்கு பூரண விடுதலை கிடச்சிச்சு. இப்போ 4 மாதமாக டெஸ்ட் பண்ணி பிரச்சனை இல்லை, பிரச்சனை நிம்மதியா. நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. பேர் என்ன சிஸ்டர்? சுமதி. எந்த ஊர்லேருந்து வந்து? கீழக்கடையத்துலேருந்து வரேன். எனக்கு போன மாதம் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நாள் கேன்சர் கட்டின்னு ரிப்போர்ட்டில் வந்துருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஜபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே என் பாவ சாபங்கள்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணி கண்ணீரோடு போனேன். வீட்டுக்கு போனேன். என் பீடி சுத்த 21 வருஷம் பீடி சுத்த சாபத்திலிருந்தே ஆண்டவர் என்னை எடுத்து போட்டார். என் பாவத்தெல்லாம் மறைந்து ஆண்டவர் என்னை விடுதலையா ரிசல்ட் நார்மல்னு வந்துருச்சு, எதுவும் இல்லைன்னு வந்துருச்சு. ஆமென் ஆமென். கை தட்டலாமே. உங்க பேர் என்ன சிஸ்டர்? மேரி ஜாயேஸ். எந்த ஊர்ல இருந்து வந்து? திருவரம்புல இருந்து வந்திருக்கேன். என்ன அற்புதம் உங்களுக்கு? போன மாசம் எனக்கு இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கும் அதுக்கு முன்னாலே எனக்கு கழுத்துக்குள்ள வலியா இருந்தது. எவ்வளவு காலமா? போன மாசம். அப்ப நான் அதுல கை வைத்த பொழுது எனக்கு ஒரு சிறு கட்டியாக இருந்தது, அது மிகவும் வலியாகவும் இருந்தது. நான் உடனே தானே போன மாசம் இந்த கூட்டத்துல வந்து கலைந்து அழுது ஏசப்பா அந்த கட்டி மறைந்தா நாம் சாட்சி சொல்லிட்டு போய் சென்னை 1 வாரம் கழிந்த பிறகு அந்த கட்டி இல்லை. ஆனாலும் நான் டாக்டருடன் செக்அப் பண்ணி பார்த்த பிறகு இல்லை என்று ரிசல்ட் வந்தது. எந்த கட்டியும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் ஏஞ்சல். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து 9 வருஷமா இல்லாமல் இருந்துச்சு. நான் 2019 நான் இங்கே குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் நான். அப்போ அன்னை ஜெபம் பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்காக தலையில் வச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அற்புதமாக 2020 எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அடுத்த மாதமே நின்றுச்சு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் ஞான சௌந்தரி. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது? எனக்கு வந்து இந்த 3 வருஷமா வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உட்காந்தா ரொம்ப நேரம் உட்காந்தா சடனாக எந்திரிக்க முடியாது, நின்றுட்டே இருந்தாலும் பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஆனால் வந்து சத்து கம்மின்னு சொன்னாங்க. ஆனாலுமே எனக்கு அது சரியாகலை. திறப்பின் வாசல் கூட்டத்துக்கு பிப்ரவரி 22 இந்த வருஷத்தில் வந்திருந்தேன். வந்து அப்போ நெடு முழங்கால் போட்டு ஜெபிக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியல. அப்போ கண்ணீரோட ஜெபிச்சேன். மறுநாள் வந்து சத்யம் டிவியில் சுகமளிக்க ஆராதனையில் சகோதரன் வந்து என் பேரை சொல்லி, ஞான சௌந்தரி இன்னைக்கு உங்கள் ஜாயின்ட் பெயின், இன்னைக்கு முதுகுவலி இன்னைக்கு முற்றிலும் குணமாகுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆமென். எனக்கு அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை இல்லை. நல்ல சுகமா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அற்புத பெருவிழாவில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்க பேர் என்ன சிஸ்டர்? என்னுடைய பேர் காருண்யா ஷீலா. எந்த ஊர்ல இருந்து? நான் சேலத்துல இருந்து வரேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? நான் வந்து தொடர்ந்து திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போன வருஷம் ஃபுல்லா வந்தேன். இப்போ இந்த மாசம் வரையில வந்துட்டு இருக்கேன். வர வர எனக்கு வந்து நல்ல விடுதலை கிடைச்சது. இந்திய தேசத்துக்காக ஜபம் பண்றது, எழுப்புதலுக்காக ஆவிக்குரிய விடுதலை நல்ல நான் ஜபம் பண்றதுக்கு கிடைச்சது. அது இல்லாமல் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சாரு. நான் வந்து தலைமை ஆசிரியராக அரசு உயர்நிலைப் பள்ளியில் வேலை செய்கிறேன். 13வது வருடம் வேலை செய்கிறேன். ஸோ இந்த வருடம் 25ல் வந்து கர்த்தர் வந்து ரொம்ப அதிகமாக என்னை வந்து மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தா, நான் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வந்து நான் ஜபம் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்காக நான் ஜபம் பண்ணுவேன். ஸ்கூலுக்காக ஜபம் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கும். சின்ன இடம், பெரிய எங்களுது வந்து 1200 ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கூல். பட் ஆனால் சின்ன இடம், அதில் வந்து உட்காரத்துக்கு இடம் இருக்காது, டாய்லெட் இருக்காது. இது எல்லாமே வந்து நான் போய் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதுக்காக நான் வந்து கஷ்டப்படுறதில்லை. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த 13 வருஷமாக இருக்கேன்னா, இந்த 25 மேலே வந்து எனக்கு வந்து அறம் விருதுகள்னு சொல்லிட்டு பீக் பர்ஃபார்மர் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பள்ளி கல்வியில் வந்து அண்ணா அவார்டு, அறிஞர் அண்ணா அவார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து பள்ளி கல்வியில் நான் சும்மாவே தான் இருந்தேன். பட் அவங்களாம் எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கேட்டு அவங்களே அப்ளை பண்ணி எனக்கு அறிஞர் அண்ணா அவார்டு கொடுத்தாங்க. இதில் என்னன்னா 10 lakhs வந்து ஸ்கூலுக்காக கொடுத்தாங்க. ஆமென் ஆமென் ஆமென். அதனால அந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பெருமை. அடுத்தது வந்து
டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு செப்டம்பர் 5th நல்லாசிரியர் ஆமா, ஆசிரியர்களையே உயரிய விருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசிரியருடைய விருது வந்து கொடுத்து இந்த 3 அவார்டுகளை வந்து கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வடிவு. நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். என்ன அற்புதம். 5 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டேன். நான் போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. ஆனா வந்து 2020 ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்தவங்களா? 2023 ஜூன் மாதம் வந்து இங்கே திருப்பின் வாசல் உபவாச ஜபத்துக்கு நாங்கள் கலந்து கொண்டோம். நானும் எங்கள் அம்மாவும். அப்போ ரொம்ப மனவேதனையோடு இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். 3 எப்படி தெரியும் திருப்பின் வாசல்? நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பார்ப்போம். ஐயாவோட ப்ரேயர் டே தொடர்ந்து பார்ப்போம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பார்க்கும்போது ஐயா வந்து நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிங்க, சாட்சி வந்து எல்லாராலையும் சொல்ல முடியும், ஆனால் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லும் போது நானும் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன். அப்போ வந்து 500 வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்குறேன். நான் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். அதே மாதிரி இங்கே வந்து போன 3 மாதத்துலேயே எனக்கு வந்து குழந்தை தங்கிடுச்சு, நார்மலாகவே தங்கிடுச்சு. 2024 மே மாதம் எனக்கு வந்து தம்பி பிறந்தான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பேர் என்ன பிரதர்? பேர் பாலாஜி. எந்த ஊர்லேருந்து வர? செங்கல்பேட்டில் வரும். என்ன அற்புதம். உங்களுக்கு வந்து 3 வருஷமாக எனக்கு பைல்ஸ் ரொம்ப அவசரப்படுது. பைல்ஸ். நான் கேலஸை விட்டேன். இப்போ டாக்டர் உட்கார நடக்க முடியல. டாக்டருக்கு பெரிய கட்டியாக இருக்குது, ஆபத்தான இது அப்படின்னு திருப்பி இன்னொரு டாக்டர் கேட்டேன். அவர் அதுன்னு சொல்லிட்டாரு. பணம் அதிகமாக செலவாகும், 1,50,000 சொன்னாங்க. எனக்கு பயமாக போச்சு. எப்படி சுகமாச்சு? அப்புறமேட்டு நான் ஏற்கனவே வந்து 20 வருஷமாக நான் குடிச்சிருந்தேன். இங்கே வந்து என்னென்னா சுகம் கொடுத்தார் ஆண்டவர். அதை விசுவாசிச்சு 20 வருஷமாக குடிச்சிருந்தேன். ஆண்டவர் வந்து இப்போ குடிக்கிறதே இல்லை. அதேமாதிரி ஆண்டவர் விசுவாசம் வச்சேன். எங்கள் ஆண்டவர் இருக்காரு, நாளைக்கு சகரவல்ல தேவன், நான் அவர்கிட்ட போகிறேன், நல்லா வருவேன்ட்டு டாக்டர் சொல்லிட்டு வந்தேன். கட்டி இருக்காரு சொல்லிட்டு வந்தேன். அதேமாதிரி கொஞ்சம் ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் இந்த கட்டி விலகிச்சுனாக்கா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ட்ராக்ஸ் கொடுக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ராக்ஸில் வாங்கி போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி டாக்டர் போயிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்தா கட்டியே இல்லை, சுத்தம் மறந்து போச்சு. டெய்லி ஒருத்தருக்கு ட்ராக்ஸ் சொல்லி ரிசர்வ் பண்ணுறேன். நாத்திங்க ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து சரி. அல்லேலூயா. அவதீங்களா எப்படிப்பட்ட நல்ல பொருத்தம். நல்ல நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னு பொருத்தனை பண்ணுறீங்க. இங்கே அருமையான பொருத்தனை பண்ண ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்னு பொருத்தனை பண்ணாங்க. 2வது நாளிலே டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை இயேசு முடிய செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், உங்க பேர் என்ன? பேர் பிரதீப் குமார், ஈரோட்லேருந்து வரேங்க. எங்களுக்கு திருமணமாகி 9 வருடங்கள் கழித்து பாப்பா பிறந்திருக்காங்க. 9 வருஷமா குழந்தை இல்லாமல்? ஆமாங்க. நாங்கள் 4 மாவடி கூடாரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம், மிகவும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். 2014ஆம் ஆண்டு வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போ ஐயா அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னாங்க. மறுபடியும் இங்கே இருக்கின்ற ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். குழந்தையிலே மிகுந்த வருத்தமாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சுங்க. அப்புறம் மறுபடியும் 2018ஆம் ஆண்டு இப்போ அந்த கர்ப்பமான பிறகு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். ஒன்றா குழந்தை வந்து ஊனமாக இருக்கும் அல்லது அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே டெலிஃபோன் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் அதை எஸ்ஐ 27:3 கர்த்தர் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி எவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் பாதுகாப்பாருங்கிற வசனத்தின்படி அதை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆறுதலாக இருந்தது. 2019ஆம் வருஷம் ஏப்ரல் 3ஆம் தேதி பாப்பா நல்லா ஆரோக்கியமான குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? தேவனுடைய வழி நடத்துதலின்படி பிசாசின் கட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும், கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்படவும், விட முடியாத மதுபானம், போதை போன்ற பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், சகோதரர் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்த போது மேடை முன்பாக வந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்த அநேகர் விடுதலை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலை. ஏற்கனவே நான் வந்து சாட்சி சொன்னேன். எவ்வளவு காலமா அந்த பிரச்சனை? அது 1 மந்த்தா இருக்குதுங்க. நைட்லாம் இப்போ ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ அது ஒரு இந்த அக்கினி வந்து இறங்கி அதை பிச்சு போட்டு அசுத்தாவி உங்கள்ட்ட போயிட்டு
இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. ஆமென் ஆமென். காட் பிளஸ். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு சோத்திரம். என் பேர் மலர்விழி. நான் கும்பகோணத்துலேருந்து வர்றேன். 3 வருஷமாக பிசாசு கட்டிலேருந்து அகப்பட்டுருக்கேன். கை காலெல்லாம் முடியாது, வாதம் மாரி இழுத்துக்கும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பிணை மாதிரி தான் கடந்தேன். இப்போ என் இடத்துலேருந்து ஒரு பிசாசு வர்றது, முன்னாடி வாங்கன்னு சொன்னோன்னே என்னை அறியாமலே அழைச்சிட்டு விட்டோன்னே அந்த வெளியேறி போனதை உணர்ந்தேன். அக்கினி ஆவி புறப்பட்டு உணர்ந்து வந்தது. கொடுத்துட்டார். ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. 3 வருஷமா பிணம் போல கிடப்பாங்களா அந்த ஆவி, இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் இலவசமாய். காட் பிளஸ் யூ. போங்க. என் பேர் கிரேசி. எனக்கு வந்து மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது என்னால் நிற்கவே முடியல. அப்படியே விழுந்து எத்தனை கொண்டு வர என்னால் எழுந்துக்கவே முடியல. என்னால் எவ்வளோ முறை ட்ரை பண்ணேன், எழுதுக்கணும் சப்பா நான் எழுந்துக்கணுன்ட்டு, என்னால் எழுந்துக்கவே முடியல. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து மேலே கை வச்சு பிரதரும் சிஸ்டரும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறமா கடவுள் எனக்கு விடுதலை விட்டு நான் எழுந்து இப்போ மேலே வந்திருக்கேன். ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. 7 வருஷமா என்ன செய்யும்? டிப்ரெஷன். ஒரு நாளைக்கு 10 வாட் செக் பண்ணுவேன், பிபி செக் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10 வாட் சுகர் செக் பண்ணுவேன். எல்லாம் நார்மல். ஆனால் பயம். அந்த பயம் ஏதோ இருக்குது. இது என்ன நடந்துச்சு? இப்போ ப்ரேயர் பண்ணப்போ எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அந்த விடுதலை பயத்தின் ஆவி போயிட்டு இனிமே அப்படி செக் பண்ண தேவையில்லை. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். 12 வருஷமாக ஒரே போராட்டமாக இருந்துச்சு. இப்போ பிரதர் ஜெபிக்கும் போது அது அக்னியில் எரிஞ்சிச்சு. தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த தலைவலி வந்து என்னை இருந்து போகிற மாதிரி நான் உணர்ந்தேன். விடுதலை ஆயிட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. ஜெபிக்கும் போது என்னை விட்டு ஒரு ஆவி வெளியே போச்சு. சர்பத்தின் ஆவி வெளியே போனது உணர்ந்தேன். அந்த ஆவி வந்து எங்கிட்ட பேச்சு, இந்த சந்ததி பிறக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு வந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னு அந்த ஆவி எங்கிட்ட பேசிச்சு. அப்போ வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். இந்த ஆவியானவர் எனக்கு அந்த ஆவியை பிச்சு தூக்கி போட்டுட்டாரு. 10 வருடமா குழந்தைல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? பழனி. உன் சந்ததி நான் பெருக விட மாட்டேன், அதுக்கு தானே அவன் கூட இருந்தேன்னு அந்த ஆவி பேசியிருக்கு பாருங்க. இன்னைக்கு ஏசு அந்த ஆவியை பிச்சு எரிஞ்சிட்டார். பிசாசே நீ போன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்கு கடந்த 4 வருஷமாக வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகும். 4 மாதம் வரைக்கும் இருக்கும், அப்படியே அபார்ஷன் ஆயிரும். இப்போ ஐயா வந்து என் கூட பரிசுத்த ஆவியானவரே என்னோட பேசி என்னை முன்னாடி வந்து ஜெபிக்க வச்சார். ஃபஸ்ட்டு அந்த ஆவி வந்து என்னை இப்போ 1 மாதமாகவே பாம்பு வந்து என்னை பின்னாடி திறந்துட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் கூட என் பின்னாடி அந்த பாம்பு வந்து கொத்துற அளவுக்கு வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த பாம்பை துரத்தி விட்டேன். அதே மாதிரி இப்போ அந்த பாம்பு என்னுடைய வயிற்றுல இருந்து ஒரு பெரிய தலை வந்து எட்டி பார்த்துச்சு. நான் வந்து அது பயந்துக்கிட்டு ஜெபிக்கலை. திரும்ப பாஸ்டர் ஒரு பையன் வந்து ஜெபம் பண்ணும்போது அது ரொம்ப உக்ரோஷமாக என்னை தள்ளி வெளியே விட்டு போகிறப்ப 2 பாம்பு வந்து என்னுடைய வயிற்று சுற்றி இந்தாண்ட ஒன்று ரொம்ப ஆக்ரோஷம் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷம் ஆவி போயிட்டு பாம்பு அழிச்சிட்டார் ஆண்டவர். இனி உங்களுடைய சந்ததி பெருகும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். You devil, you have no power to touch her again. இந்த மகளை மறுபடி தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். God bless you. திருமணமாகி 13 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்லை. 3 முறை வந்து எனக்குள்ளே இருந்ததே எனக்கு தெரியல, குழந்தை இருந்தது தெரியல. அப்போ 2 மாதம் இருக்கும். கரெக்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ணலாங்கும்போது அதுக்கு முன்னத்த நாள் அழிஞ்சிரும். நாங்கள் ரொம்ப வேதனையோடு இருந்தோம். இன்றைக்கி இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நீங்கள் முதல் தடவை ஜெபம் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டே நின்றுட்டு இருந்தேன், எனக்குள்ளே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து ஜெபம் பண்ண சொல்லும்போது நான் வந்து முட்டிங்கால் போட்டு என்னை அறியாமையே எனக்குள்ளே இருந்து இந்த வயிற்றிலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறிச்சு. நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். ஆமென். வெளியேறி தடமாறிட்டு இனி கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாத சத்துருவை மகளை இனி தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து என் தலையில் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அப்போ என்னை அறியாமல் என்ன மீறின ஒரு சவுண்டு வந்துச்சு என்கிட்ட இருந்து. ரொம்ப அலறிட்டு அப்படியே போயிடுச்சு. அந்த ஆவி போயிட்டு இனி ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்துரு இனி தொடவே கூடாது. இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு திருமணமாகி 1.5 வருஷம் ஆச்சு.
1 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. டெய்லி நைட் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், உனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டாரு, நீ செத்து போயிருன்னு. எதுக்கனாலும் எனக்கும் எனக்கு கணவருக்கும் பெரிய ஒரு போராட்டம் வரும். இங்கே நீங்கள் ஜெபிக்கும்போது யார் மேலேயாவது வருத்தமோ கோபமோ இருந்தால் நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும், மன்னிச்சிருங்க. நான் என்னை காயப்படுத்தினவங்களுக்காக நான் மன்னிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லும்போது என்னை அறியாமே நான் கீழே விழுந்தேன். எனக்கு வந்து வயிற்றில் பாம்பு ஊறின மாதிரி இருந்துச்சு. சுள்ளட்டி போட்டு விழுந்ததும் எனக்கு அப்படியே கை ஃபுல்லாக கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. 16 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. ஒவ்வொரு மாதம் தங்கும்போது ஒரு கெட்ட சொப்பனை வந்து களைச்சி விட்டுரும். நான் இப்போ வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது எனக்கு தள்ளி விட்டு வெளியே போனதை நான் உணர்ந்து போயிட்டு. உங்கள் பேர் என்ன? சிவசெல்வி. இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இனி அடுத்த வருஷம் குழந்தையோட வருவீங்க. ஆண்டவரே நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உம்மை தேடி வந்தாங்கப்பா, இந்த மகளை ஆசீர்வதித்து அனுப்புறீங்க. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க அங்கிள். ரொம்ப அந்த பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி பயங்கர ஹீட்டாக மாறும், நாக்கெல்லாம் சூடாயிரும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சூடு கம்மியாகுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இங்கே வரும்போது. ஆனால் இப்போ அங்கே ப்ரேயர் பண்ணும்போது ஃபஸ்ட் தடவை ப்ரேயர் பண்ணால் கீழே விழுந்துட்டேன். 2வது தடவை ப்ரேயர் பண்ணும்போது என் இருதயத்துலேருந்து ஒரு சத்தத்தை ஏசப்ப சொன்னாங்க, உனக்கு சந்ததியில் அவன் இத்தனை நாள் இருந்த அந்த தடை நீங்குது, இப்போ இந்த தடை நீங்குதுன்னு சொன்ன மாதத்துலேயே அப்படியே ஒரு சில்னஸ் எனக்கு வந்து அந்த ஹீட்டே எங்கே போச்சு. ஆமென் ஆமென். ஆசீர்வதிச்சிட்டார். தடைகள் மாறிட்டு இயேசுவின் நாமத்தினால. இன்னும் சத்துரு தொடக்கூடாது இந்த மக்களை இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் 100 நாளில் வேலையில் சுவிசேஷம் சொல்கிறேங்க ஐயா. எல்லாரும் ஆண்டவர் பற்றி சொல்கிறேன். ஏன் உனக்கு கர்ப்பத்தில் கனி கொடுக்கக்கூடாது, ஒரு குழந்தைனுக்கு கொடுக்கக்கூடாதா, நீ எல்லாரும் தினசரி சுவிசேஷம் சொல்கிறீங்களா, ஆண்டவர்னு கேட்டேங்க. இப்போ நான் ஜெபிக்கிறப்ப எனக்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்ப இது வெளியேறிச்சிங்கப்பா. நான் உணர்ந்தனுங்க, சர்பம் அப்படியே வெளியே போகிறா, அப்படி அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சுங்க ஐயா. போச்சுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜப்பா எங்களுடைய ஜப்பா அடுத்த வருஷம் நான் குழந்தையோட அந்த விசுவாசத்தின்படியே இயேசுவின் நாமத்தில் இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். You devil have no power to touch her again. இனி தொடாதே கர்த்தருடைய பிள்ளைய பிசாசே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. God bless you. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட கண்ணின் மணி போல என்ற சிறப்பு பாடல் வீடியோ வெளியிடப்பட்டது. தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கத்தில் சிறுவர்களுக்கான சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்களும் ஆவிக்குரிய புது பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஏழை எளிய மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் தியாகத்தோடு வாங்கிய பொருட்களை தேவனுடைய கூடாரத்தில் அமைந்துள்ள தேவனுடைய பண்டக சாலைக்கு உற்சாகத்தோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்த தமிழ் தெரியாத மக்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, சிங்களம், பிரெஞ்சு உள்ளிட்ட 6 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் வரும் பலன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியத்தை விளக்கி பேசினார். 40 நாள் முடிந்த பிறகு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு வசனம் இதுதான். அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியாக சொன்ன வார்த்தை,
இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதாய் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாராவது உங்கள் பிரியமானவங்க மரித்து விட்டால், நீங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்கள விசாரிக்க வரும்போது கேட்பீங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக ஏதாவது பேசுனாங்களா, கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க மரணத்திற்கு முன்னால். இந்த கடைசி வார்த்தையை கேட்க நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3வது நபரை குறித்து இயேசு பேசுகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த மகள் இயேசுவின் மகள், இந்த மகன் இயேசுவை விசுவாசிக்கிற மகன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், ஒழுக்கமுள்ளவளாக இருப்பாள், இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு சாட்சியின் வாழ்க்கை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். இவங்க நேரம் தவற மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கடினமாக வேலை செய்வாங்க, சம்பளத்திற்கு அதிகமாக தான் வேலை செய்வாங்க, சோம்பேறியாக உட்கார்ந்து சம்பளம் வாங்க மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால் நேர்மையாக நடப்பாங்க. சாட்சி. வேலை செய்கிற இடத்துல சாட்சி. உங்கள் பிஸ்னஸில் சாட்சி இருக்கணும். இவங்க ஏமாத்துகிற பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க, கலப்படம் பண்ண மாட்டாங்க, அதிக லாபம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சாட்சி. நம்ம வசிக்கிற இடத்துல, வாழ்கிற கிராமத்தில், பட்டணத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல முதலாவது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவதல்ல, சாட்சி சொல்லுவது ஒரு அனுபவம். நான் சுகம் பெற்றேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு கற்பத்தின் கனி கொடுத்தார், சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு அனுபவம், அது சாட்சி சொல்லுவது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சாட்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கணும், இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. இது பாவம் நிறைந்த உலகம், எங்கே பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகம். கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் தீமைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிவிட்டது. அதனால் இந்த காலத்தில் நம்ம சாட்சியாய் வாழுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழவும், நீதியாக வாழவும், சாட்சியாய் வாழவும் ஒரு வல்லமை நமக்கு வேண்டும். அந்த வல்லமை ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அது ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். சாப்பிட்றதுனால உண்டாகிற வல்லமை அல்ல, சத்தான உணவை எடுத்துக்கொள்றதுனால உண்டான வல்லமை அல்ல. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் பொழுது உங்களுக்கு வல்லமை கொடுத்து உங்களை சாட்சியாக வாழ வைப்பார் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 20:22 சீசர்களை பார்த்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:16 நான் போவது நல்லது, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், another comforter. நான் எப்படி உங்கள் கூட இருந்தால் ஆறுதல், தைரியம், பலன் உண்டாகிறதோ
அதே மாதிரி ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது நான் கூட இருப்பதை உணர்வீங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள செய்ய அந்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் கூட நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடி காத்திருங்க, அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் தான் ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அதுக்கு முன்னால் ஆவியானவர் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேயே ஆவியானவரை பற்றி வாசிக்க முடியும். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கியமாக இருந்த இந்த உலகத்தை சரிப்படுத்துவதிலே ஆவியானவர் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மேலே ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் சிம்சோன் மேலே, கிதியோன் மேலே, எத்தாவின் மேலே, தெபோராள் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். தாவீதின் மேலே ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அப்போ ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் இவங்க மேலே தான் ஆவியானவர் இறங்குவார். அவங்க தான் நிரப்பப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க ஆவியானவர் அவளை பயன்படுத்துவார். அப்புறம் அவர் போய்விடுவார். அப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ராஜாக்கள் மீது மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மேலே மாத்திரம் அல்ல, ஊழியர்கள் மேலே மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே நம்ம சாட்சியாக இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை உங்களுக்கு வேணும். அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன வல்லமை? இந்த ஆவியானவரை குறித்து நிறைய காரிய வேதத்தில் இருக்குது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் கொடுக்கிற வரங்கள், செய்கிற வழி நடத்துதல்கள், ரகசியத்தை வெளிப்பு, நிறைய காரியம் இருக்கிறாரு. எல்லாத்தையும் தியானிக்கணும்னா பல நாள் ஆகும். இன்றைக்கு ஒரு 3 காரியம் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம சாட்சியாய் வாடுவதற்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார், எப்படி வல்லமை தருகிறார், என்னென்ன வல்லமை நமக்கு தேவை, அதை மாத்திர ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் பாருங்க, அது சொல்ல பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற ஒரு வல்லமை என்னவென்றால் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அது ஆவியானவர் தருகிற வல்லமை. நம்ம எல்லாருக்குமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தமாக வாழணுன்ற விருப்பம் வருகிறது. நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும் என்கிற விருப்பம் வருகிறது. ஆனால் முடியவில்லை. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் வந்துடுது. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை வந்து விடுகிறது. எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எரிச்சல் வந்து விடுகிறது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான், பொறுமை மிஞ்சி போய் விடுகிறது. அப்போது நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்பினாலும் முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ விரும்பினால் முடியவில்லை. அப்போ ஏன் முடியலை? வல்லமை இல்லை. அதற்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அந்த வல்லமை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தருகிறார். அதனால் இந்த அபிஷேக ஆவியானவர் நமக்கு அவசியம். எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்டார். மதுபான பழக்கம், போதை வசுகள், சில வாலிபத்தின் பாவங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் தன் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார். இதுவரை செய்த பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்தில் சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம் உள்ளத்தில் வந்து விட்டது. இப்போ குடிப்பதில்லை, புகைப்பதில்லை, பாவ காரியங்கள் செய்வதில்லை, நல்ல ஒரு மாற்றம். இப்போ சாட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவை என்னை ரட்சித்தார், எனக்கு விடுதலை தந்துட்டார் அப்படின்னு பல இடங்களில் போய் சாட்சியெல்லாம் சொன்னார். சில மாதங்கள் கழிந்தது.
சில மாதம் கழிந்த பிறகு மெதுவாக பழைய பாவம் அவருடைய வாழ்க்கையில் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். பழைய பாவம், எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். சில சமயம் அந்த பாவத்தை செய்திருவார், ஆண்டோட்டு போய் அழுவார், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேனே, மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாவம் செய்வார், மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுவார். இதே மாதிரி அந்த பழைய பாவங்கள் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மறுபடியும் தாக்க ஆரம்பித்தார். பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார், முடியவில்லை. அதுக்காக உபவாசம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். போகிற ஊழியக்காரன்ட்டெல்லாம் போய் நான் பரிசுத்தமாக வாழன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார், முடியலை. கடைசியில் அவர் யோசித்தார், ஒரு வாலிபனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. வயசான காலத்தில் வேணா பரிசுத்தமாக வாழலாம், வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியெல்லாம் சொல்லிட்டோம். இனிமேல் நான் பாவம் செய்து அதனால் இயேசுவுக்கு அவமானம் வந்துவிடும். அதனால் பாவமே இல்லாத இடத்துக்கு போயிட்டா நல்லது. பாவமே இல்லாத இடம் எது அப்படின்னு பார்த்தா பரலோகம்தான் பாவமே இல்லாத இடம், பாவம் நுழைய முடியாத இடம், பாவ சோதனை இல்லாத இடம் பரலோகம் மட்டும்தான். அதனால் அவர் பார்த்தார், பரலோகத்துக்கு போயிட்டா நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்சியராக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், என்னால் முடியல, இங்கே எல்லாம் பாவம் நிறைந்திருக்கிறது, கண்களின் இச்சை வந்து விடுகிறது, மாமிச இச்சை வந்து விடுகிறது, நான் விட்டு வந்த பாவம் திரும்ப வந்து விடுகிறது, என்னால் முடியல. அதனால் பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் அங்கே வந்துட்டால் பரிசுத்தமாக இருக்க முடியும்ல, அதனால் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, பரிசுத்தமாய் வாழுவதற்காக என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். சின்சியராக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இங்கே பாவம் செய்யாமல் இருக்க முடியல, வீட்டில் போனால் சண்டை வருது, கோபம் வருது, எரிச்சல் வந்துடுது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்களின் இச்சை வந்துடுது, மீறுதல் வந்துடுது, வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், என்னை எடுத்துக்கொண்டா நான் பரிசுத்தமாக இருக்க முடியுமே. சின்சியராக ஜெபம் பண்ணுறார், பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது வந்து, மகனே நான் உன்னை பாவத்திலிருந்து ரட்சித்தேன், உண்மைதான் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக வாழ முடியலையே, என்னை பரலோகத்தை கொண்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ சாட்சியாய் வாழுவதற்கு தான் உன்னை ரட்சித்தேன், அதனால் இந்த பூமியில் நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும். என்னால் முடியலையே, உன்னால் முடியலைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் என்னுடைய ஆவியினால் உன்னை நிரப்புவதற்கு நான் வந்தேன். என் ஆவியினால் உன்னை நிரப்பிவிட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வல்லமை தருவார். அதனால இந்த உலகத்திலேயே நீ பரிசுத்தமாக வாழ முடியும், நீ இந்த உலகத்திலேயே வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அதற்குரிய வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் உன்னை நிரப்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் பரிசுத்தாவினால் அவரை நிரப்பினார். அவ்வளோதான், அவர் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார், ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். பெரிய ஒரு சந்தோஷம், ஆவியானவரால் அக்னி வந்து நிரப்ப நிரப்ப நிரப்ப, போதும் ஆண்டவரே போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல என்ற அளவுக்கு ஆண்டவர் நிரப்பி விட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ அவர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார், பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார், பூமியிலேயே சாட்சியாய் வாழ ஆரம்பித்தார். நான் அவரோடு பேசும்போது கேட்டேன், சரி ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டார், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டீங்க, அப்போ உங்களுக்கு பாவ சோதனையே வருவதில்லையா, உங்களுக்கு பாவ போராட்டமே வருவதில்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாவ சோதனைலாம் வருது, பாவ போராட்டம்லாம் வருது, ஆனால் இப்போ நான் பாவத்தில் விழுந்து போவதில்லை, நான் ஜெயம் எடுக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன், அதை மேற்கொள்ள ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார், அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். பாவ சோதனைகளை மேற்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழவும் ஆவியானவர் எனக்கு வல்லமை தருகிறார். இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வல்லமை உங்களுக்கு தேவை. பரிசுத்தமாய் வாழுவதற்கான ஒரு வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை நிரப்ப நிரப்ப நிரப்ப
உங்களுடைய கோப சுபாவம் மாறி சாந்த குணம் வந்துவிடும். அந்த ஆவியினால் நிரப்பப்பட 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 பாவ உணர்வுகள் எல்லாம் நீங்கி ஒரு பரிசுத்த சிந்தை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த பரிசுத்தாவினால் அனுதினமும் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள பெருமை, எரிச்சல், அந்த சுபாவம் எல்லாம் விலகி அமைதி, சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். உங்களுடைய சுபாவத்தையே அவர் மாற்றி விடுவார். உங்களுடைய குணங்களை அவர் மாற்றி விடுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நின்றுவிடக்கூடாது. அனுதினமும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழும்பி வேதவசனத்தை தியானித்து பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினால் நிரப்பப்பட்டு தினமும் நீங்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிப்பது, அந்நிய பாஷையில ஜெபிப்பது, அந்நிய பாஷையில ஆண்டவரை புகழுவது, அப்படி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருகும். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே பெருகும். உங்களுக்குள்ளே பக்தி பெருகும். உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருகும். அதெல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். அதற்கு தான் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படணும். முதலாவது. 2வது, பரிசுத்தாவினர் வரும்பொழுது என்ன பலன் தருகிறார்? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன். பிரச்சனைகள், ப்ராப்ளம். என் வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் பிரதர், ஐயா என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர். கணவரால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை. நீ பார்த்தா வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு பக்கம் வியாதி பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் மனிதரால் பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்ல முடியல. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. என்னப்பா இது வாழ்க்கை? மனம் சோர்ந்து விடுகிறாரு. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், சத்தமாக சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாக்கு தத்தம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இல்லை அப்படின்னு சொன்னான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுக்கிறது? அது ஒரு வாக்கு தத்தம் தான். ஆண்டு சொல்ல, என் பிள்ளைகளே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெயிப்பீங்க. உபத்திரவம் இருக்கும், பாடுகள் இருக்கும், நீங்க தோக்க மாட்டீங்க, அவமானப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீங்க ஜெயிப்பீங்க. அதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஜெயிக்கிறது இந்த பிரச்சனைய? பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் அவர் பலன் தருகிறார், வல்லமை தருகிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்க சின்ன பிரச்சனை வந்தாலே ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன பிரச்சனை வந்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது, மனசெல்லாம் குழப்பமா இருக்குது, ஒரே யோசனையா இருக்குது. என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ணன்னு தெரியலையே. இந்த பிள்ளைகளோட ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. என் கணவர் பிரச்சனையா இழுத்துட்டு வந்துடுறாரு, அவரை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டில் கடன் பிரச்சனை, பணத்துக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குழப்பம். ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இவங்க பேசுகிறாங்க, அவங்க நிந்திக்கிறாங்க, இவங்க பரிகசிக்கிறாங்க, இது உன் சாபன்றாங்க, உன் தலையெழுத்துன்றாங்க, உனக்கு தோஷன்றாங்க, எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கம் இந்த பிரச்சனை. அப்போ அந்த ஏன் பிரச்சனை வந்தால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? ஏன் பிரச்சனை வந்தால் தூங்க முடியலன்னா பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அதுதான் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்னன்னா பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை.
அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ நான் அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் சபையை சார்ந்த ஒரு குடும்பத்தார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு ஒரு வியாதி. அவங்க பெரிய வசதி உள்ளவங்க தான், சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்குள்ள பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் பார்த்துட்டாங்க. அந்த மகனை காப்பாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே மருத்துவத்தில் ஒன்றும் இல்லை, மருந்தெல்லாம் வேலை செய்ய மறுக்கிறது அப்படின்னா டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்க பார்த்தாங்க, நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணலாம். இப்போ டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இந்த வைத்தியர்கள் இருப்பாங்கள்ல, நாட்டு வைத்தியம், அப்படியாவது பார்க்கலான்னு சொல்லி மகனை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், மரண படுக்கையில் மகன் இருக்கிறான். வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு வைத்தியம் செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு மரண போராட்டம் வீட்டுக்குள்ள, மகன் மரிச்சிருவானோ அப்படின்ற நிலைமை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாராமே, ஜெபிக்க கூட்டிகிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்லி. அவர் சொன்னார், பிரதர் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவரோடு கூட நான் போனேன். நானும் அந்த சபை ஊழியரும் போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது நான் எதிர்பார்த்து கொண்டு போனது ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒரு வாலிப பையன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் பிழைக்க மாட்டான்னு சொல்லுகிறாரு. அந்த நிலைமையில் ஒரு வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ ஐயா, என் மகன் சாக கிடக்கிறான் ஐயா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க ஐயா, என்ன பண்ணன்னு தெரியல ஐயா, என் மகனுக்காக ஜெபிங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிற ஒரு தாயாரை எதிர்பார்த்து நான் போனேன். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும், ஆபத்தான நிலைமையில் இருந்தான். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை. நான் உள்ளே போன ஒரு தாயார் வந்தாங்க, சிரித்த முகத்தோட, மலர்ந்த முகத்தோட, ஐயா தோத்துறையா தோத்துறையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி உட்காருங்கன்னாங்க. ஓடி போய் பலகாரம், இனிப்பு, காரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, அவங்களுக்கு டீ பிடிக்குமா, அல்லது என்ன அவங்களுக்கு பிடிக்கும், நான் கொண்டு உள்ளே ஓடுறாங்க வர்றாங்க. என்னடா இது, நான் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, மகன்கிட்ட கூட்டிகிட்டே போகலை. இன்னும் பையன் வீட்டுக்குள்ளே மரணப்படுக்கையில் படுத்து இருக்கிறான், எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். இவங்க என்னடானா ஊழியக்காரனுக்கு பலகாரம் கொடுக்கறதும் காஃபி டீ கொடுக்கறதும் சந்தோஷமான முகத்தோடு இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, அவங்கள பார்த்து கேட்டேன், அம்மா நாங்கள் உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருப்பான்னு கேள்விப்பட்டு தான் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருக்கான்னு சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் மகனை எனக்கு காட்டவே இல்லை, மகனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லவே இல்லை, உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சந்தேகத்தை கேட்டுட்டேன் நேரிலேயே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவா ஐயா, எத்தனையோ தெய்வத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு எல்லாமே அவர் தான். எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வந்துச்சு, எங்களை அவர் கைவிடலை, இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு. என் மகனை அவர் குணமாக்கிடுவார் ஐயா, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. எப்படிங்க அந்த பலன்? நான் 14 வயசில் மரணப்படுக்கையில் சாக கடந்தேன். அப்போ எங்கள் குடும்பம் இந்து குடும்பம், இயேசுவே தெரியாது. என்னுடைய தாயார் இந்த கிறிஸ்தவ நண்பரை பார்த்து அழுதாங்க, என் பையன் சாக கிடக்கிறான், மரிச்சிருவான்னு சொல்கிறாங்க, இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுறியான்னு அழுதாங்க. அப்படி ஒரு தாயாரை எதிர்பார்த்து தான் நான் போனேன். அவங்க சிரித்த முகத்தோட அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஒன்றாகாதையா, இயேசு பார்த்துக்குவார், அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவரை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எப்படி அந்த பலன்? மகன் சாக கிடக்கிறான், கண்ணீர் வரல, பயம் வரல, கலக்கம் வரல, சந்தோஷம், மன தைரியம். அது ஒரு பலன், அது ஒரு வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பிரச்சனை எத்தனை பெரிதாகவும் இருக்கட்டும், அதை விட பெரிய ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்.
அந்த விசுவாசத்தை தருகிறவரும் அந்த வல்லமையை தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. அதனால பயமே இல்லை. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை இயேசுவை அறிவிச்சார் என்றதுக்காக கைது பண்ணி ஏரோது என்கிற ராஜா, அந்த காலத்தில் இந்த ராஜா ஜெயிலில் வச்சுட்டான். கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு தீர்ப்பு கூறிட்டான். இவன் நம்ம நாட்டில் இயேசுவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணான், அதனால் அவன் தலையை வெட்டிடணும், மரண தண்டனை. நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஏற்கனவே இன்னொரு அப்போஸ்தலன் யாக்கோபை கொலை செய்துட்டான். யாக்கோபை இந்த ஏரோது கொண்டுட்டான். இவன் பேதுருவையும் ஜெயிலில் அடைச்சிட்டான். கைகளில் சங்கிலி, கால்களில் சங்கிலி, வெளியில் காவலர்கள்லாம் காத்திருக்கிறாங்க, விழிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பேதருடைய தலை துண்டிக்கப்பட போகிறாரு. இப்போ உங்களை ஜெயிலில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னா ராத்திரி என்ன பண்ணுவீங்க? ராத்திரிலாம் என்ன பண்ணுவீங்க? மூலிரவு ஜபம், பொருத்தனை ஜபம், ஒப்பு கொடுத்தல் ஜபம். என்னை வெளியே கொண்டு போயிருங்க, நான் வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, என்னென்ன பொருத்தனை உண்டு அத்தனை பொருத்தனை ஜபமும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஏதாவது ஒன்றாவது கிளிக் ஆகிறாதா? என் சொத்தெல்லாம் நமக்கு தந்துடுற ஆண்டவரே, இனிமேல் எனக்குன்னு ஒன்று வேண்டாம், என்னை இதுலேருந்து காப்பாற்றினா போதும் அப்படிலாம் ஜெபிச்சிருப்போம். நானாக இருந்தாலும் அப்படி தான் ஜெபிச்சிருப்பேன், நம்ம மனிதர்கள் தானே. ஆனால் பேதுரு என்ன பண்ணாரா? நித்திரையாக இருந்தாரா, நல்லா தூங்குகிறார். பேதுரு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி ராத்திரியில் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே, என் பிள்ளையால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கவே முடியலங்க, ஒரே டிப்ரெஷன் ஆகிருது. எதனால்? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போராட்டம். ஆனால் பேதுருக்கு மரண பிரச்சனை, நாளைக்கு அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டு இருக்கவில்லை, நிம்மதியாக தூங்குறாரு. சில சொல்லுவாங்க பேதுரு எங்கே போனாலும் தூங்கிடுவார், கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டாரு, இங்கேயும் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி. கெத்செமனே தோட்டத்தில் தூங்கினது வேற, இங்கே தூங்கினது வேற. கெத்செமனே தோட்டத்தில் துக்கத்தினால அப்படியே சோர்ந்து போய் இயேசு இப்படி பேசிட்டாரு, நான் போக போகிறேன்னு சொல்லி அந்த களைப்பு மனதில் பாதிக்கப்பட்டு சரீர சோர்வில் தூங்கிட்டார். ஆனால் இங்கே சிறைச்சாலையில் தூங்கினது ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. அல்லேலூயா. நாளைக்கு தலையை துண்டிக்க போகிறாங்க, இன்றைக்கி ராத்திரி தூங்குறாருன்னா அதுக்கு ஒரு வல்லமை வேணும்ல. உங்களுக்கு பேதுருவே என்னையா தூங்குற, உனக்கு பயம் இல்லையா? நாளைக்கு உன்னை தலையெல்லாம் எடுக்க போகிறேன்னு பேரது சொல்கிறாரு. எடுத்துட்டு போட்டோம், செத்தா பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன், சாகலைன்னா இயேசுவை பற்றி ஊழியம் செய்ய போகிறேன், அவ்வளோதானே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயமே இல்லை, மரணத்தை பற்றி பயம் இல்லை, தலையை துண்டிச்சிடுவான் நீ பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தூங்குவதற்கு ஒரு வல்லமை வேணும். உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டா எத்தனை பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் நிம்மதியாக தூங்கி எழும்புவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, எந்த பிரச்சனையை சந்திப்பதற்குரிய ஒரு வல்லமை, அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் வட இந்தியா கூட்டிட்டு போயிருந்தோம். இந்த பீல் மக்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் போய் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுகிறோம். மத தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. மத தீவிரவாத அமைப்பு வட இந்தியாவில் இருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்குல்ல, பெரிய அருவாளோடு வந்துட்டான். பெரிய பெரிய அருவா வச்சிருக்கிறான், பெரிய நாமம் போட்டு இருக்கிறான். அவன் காவி ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான், ஜீப்பில் வந்திருக்கிறான். இது மாதிரி இயேசுவை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறாங்க, வெட்டணும் குத்தணும்னு சொல்லி அப்படி வந்திருக்கிறாங்க. எனக்கு மிஷினே சொல்கிறானே, இது மாதிரி வந்திருக்காங்க பாரு, உட்காந்துருக்காங்க அப்படின்னா. அப்படி அவன் பாட்டில் உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுத்தல் ஜெபம், ஹீலிங் பிரே சாட்சி எல்லாம் முடிந்தது. நாங்கள் புறப்பட்டு வருகிறோம், எங்களை பின்தொடர்ந்து வர்றச்சு. நாங்கள் குஜராத்துக்குள்ளே வரணும்.
ராஜஸ்தான்லேருந்து குஜராத்தில் தங்கி இருக்கிறோம். ஒரே ஒரு ரோடு தான், மெயின் ரோடு. அங்கேருந்து குஜராத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு மெயின் ரோடு, அதில் நாங்கள் வருகிறோம். பின்னாலே ஜீப்பில் வர்றோம். இவ்வளோ பெரிய அருவாளத்தை காமிக்கிறான், உங்களை கொல்ல போகிறோன்னு சொல்லி. முன்னால் ஒரு ஆட்களை வச்சிருக்கிறான், போகிற இடத்துல மறிப்பதற்கு, எங்களை வெட்டி கொலை பண்ணுவதற்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து மதராசிலிருந்து வர்றாங்க வருஷந்தோறும், இவங்களை வெட்டி கொண்டுறோன்னு சொல்லி பயங்கர ஆயுதம். அவனுக்கு இறக்கமே காட்ட மாட்டானுங்க. அது ஒரு வெறி, மத வெறி. அதோடு வர அருவாளை தூக்கிட்டு நாங்கள் ஜியால் உட்காந்துருக்கோம். வண்டியில் வருகிறோம். மிஷினரி தேவதாஸ் பிரதர் இருக்காங்க, நான் சில மிஷினரிகள் இருக்கிறோம். ஒரு சகோதரி பயந்துக்கிட்டு அலறாங்க, ஐயோ இந்த மாதிரி அருவாளை தூக்கிட்டு வர்றான், அன்னைக்கு அவ்வளோதானா அப்படின்றாங்க. நான் கேட்டேன், அவங்கள பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்ன்னு. ஏன் பிரதர் கேட்குறீங்க? பரலோகத்துக்கு போகணும்ல, அவன் வெட்டி போட்டால் நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்ல, ரட்சிக்கப்பட்டுன்னு போகும். என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க? பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் மிஷினரியாக வரும்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தானே வரணும், இப்போ ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டே வருகிறோம். அதாவது மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான். அந்த மாதிரி அவன் பயங்கரமான ஆட்கள். அவனுடைய உருவமும் அவனுடைய வெறியும் அவங்க கையில் இருந்த ஆயுதங்கள் அப்படிப்பட்டது. எங்களுக்கு முன்னால் அங்கே போய் ஒரு டீம் மறித்து எங்களை மறிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. மிராக்கிளா தேவனுங்களை தப்பி வைத்தார். கண்ணிமை நேரத்தில் எங்களை வயக்காட்டுக்குள்ளே அந்த டிரைவர் ஓட்டி கொண்டு போய் குஜராத் கொண்டு வந்துட்டார். இப்போ நினச்சா கூட அது அப்படியே பயத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க இருந்ததும் அருவாளை காமிச்சதும். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், அந்த டைம் எங்களுக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பயமே வரல, அது குறித்து ஒரு பயமோ கலக்கமோ எதுவுமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இப்போ அதை நினச்சா அப்படியே பயமாக தெரியுது. அப்போ நமக்கு பயமே வரலையே. ஏன்? அது ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அல்லேலூயா. ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க, ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. கல் தலையை உடைக்குது, முகத்தை பிக்குது, சரீரத்தை அடைச்ச ரத்தம் வடிய வடிய கொல்றாங்க. ஸ்தேவான் ஐயோ அம்மா காப்பாத் அப்படிலாம் ஜெபிக்கல. ஆண்டவரே இவருடைய பாவத்தை உள் மீது சுமத்தாதிரும். எப்படி சத்தம் போடாம அமைதியாய் தன் ஜீவனை விட்டார்? அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க, பிரச்சனை வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் எத்தனை பெரிய போராட்டம் எழும்பினாலும் நீங்க மகிழ்ச்சியா தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. இரவு படுக்கைக்கு போனா நிம்மதியா தூங்குவீங்க. உங்களுடைய தூக்கத்தை கூட சாத்தானாலே கெடுக்க முடியாது. அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அதான் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டா போதும், அவரால் நிரப்பப்பட்டுட்டா பயம் போயிடும், சோர்வு போயிடும். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க டிப்ரெஷன், விசுவாசிங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க டிப்ரெஷன், மன அழுத்தம்ன்றாங்க. எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை டிப்ரெஷன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னா வேர் இஸ் ஜீசஸ்? உங்க இயேசு எங்க? டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா? டிப்ரெஷனுக்கு பின்னால் இருக்கிறது பிசாசு. உங்களை பயப்படுத்தி பயப்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வந்து முடக்குகிறவன் பிசாசு. டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா? பயமா இருக்குது, கலக்கமா இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அப்ப இயேசு எங்க போனார்? இயேசு எங்க? வேர் இஸ் ஜீசஸ்? உங்களுக்குள்ள இயேசு இருந்தா எப்படி டிப்ரெஷன் வரும்? டிப்ரெஷன் வார்த்தை வாயில வரப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகள் வாயிலிருந்து பிசாசு இன்னைக்கு டிப்ரெஷன் வார்த்தையை வர வைக்கிறான். எப்படி மன அழுத்தம் வரும்? இயேசு கூட இருக்கும்போது. இன்னைக்கு நீங்க ஜெயித்தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி டிப்ரெஷனே உங்களை பார்த்து தூரமா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடந்தாலும் டிப்ரெஷன்லாம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், இயேசு என்னோடு இருக்கிறார். அதை தருகிறவர் ஆவியானவர். பவுல் சொல்றாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் மனம் அடைவதில்லை, டிப்ரெஷன் அடைவதில்லை. நெருக்கம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நாங்கள் டிப்ரெஷன் ஆவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் கொடுக்கிற பலன். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடந்தாலும் அவர் உடனே சொல்ல, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்.
யார் வேணாலும் என்ன வேணாலும் கத்தட்டும், பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும். டோன்ட் வரி, என்னை தாண்டி தான் யாருனாலும் வாங்கிட்ட வர முடியும். பயப்படாத, ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அது ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்துட்டா பயம் போயிடும், கலக்கம் போயிடும், டிப்ரெஷன் வராது, ஒரு பலன். என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, பிறகு அழுதுகிட்டே இருக்கணும்? அதெல்லாம் இயேசு பார்த்துக்குவார். எவ்வளோ பெரிய 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 பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய நிந்தை வந்தாலும் இயேசு பார்த்து கொள்ளுவார். என்ன ஒன்று செய்யாது. அப்படின்ற வாழ்கிற வாழ்க்கையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதான் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. கடைசியா ஆவியானவர் கொடுக்கிற இன்னொரு வல்லமை என்னன்னு சொன்னா, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. முதல்ல பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, ரெண்டாவது பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, மூன்றாவது பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அந்த அசுத்த ஆவிகள்னு இருக்குது, மந்திரம் பில்லி சூனியங்கள்னு இருக்கிறது. மந்திரம் பண்ணுறவங்க, பில்லி சூனியம் செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குது, ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் எந்த பிசாசையும் மந்திரவாதத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. அது உங்களை நெருங்க முடியாது, அது உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளுங்க. என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் மந்திரவாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்ட சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அதில் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய ஊழியக்காரராய் மாறின ஒருத்தருடைய அனுபவத்தை நான் அறிந்தபோது ஆச்சரியப்பட்டேன். ஒரு பயங்கர மந்திரவாதி, நிறைய ஆவிகளை பலி செலுத்தி நிறைய ஆவிகளை அடக்கி அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆவியை ஏவி விட்டு தான் ஒரு ஆளை தாக்குவது, குடும்பத்தை தாக்குவது. காசு பணம் வாங்கி கொண்டு அதை செய்வார். அதன்படி ஒரு மனிதன் வந்தான். நீ மந்திரவாதம் பண்ணணும், எவ்வளோ காசு வேணும், என்ன செய்யணும், கையை முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ ரூபா வேணும், காலை முடக்கி நடக்க முடியாமல் ஆக்கணுமானா இவ்வளோ காசு கொடுத்தா அதுக்கு நான் மந்திரவாதம் பண்ணுவேன், கை கால் ரெண்டையுமே முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ காசு வேணும், அதனால் அதன்படி நான் மந்திரவாதம் செய்வேன்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை ஆளையே க்ளோஸ் பண்ணிடணும். ஆளையே க்ளோஸ் பண்ணணுமா? ஆமாம், அதுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தர்றேன், அதுக்கு இவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு, சரி அது யார், எதுக்கு கொல்லணும்? அது என் சகோதரன் தான், என் அண்ணனை கொல்லணும். அல்லனையா? என்னையா அது, சொந்த சகோதரனை கொல்லணும்னு சொல்கிற? ஆமாம், அவருக்கு குழந்தை கிடையாது, நிறைய சொத்து இருக்குது, அவர் இறந்துட்டா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், நான் அவருடைய தம்பி தானே, அப்போ எனக்கு தான் அந்த வாரிசு, அதனால் அவர் இல்லைன்னா சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கலாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன்னு. பாருங்களேன் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஆட்கள். அப்போது அவர் சொன்னாரா, சரி எனக்கு யாருன்னா நீ காசு கொடுத்தா நான் செய்ய போகிறேன், சரின்னு சொல்லி காசு வாங்கிட்டார். இவர் மந்திரவாதம் பண்ணினார். அதுக்குன்னே யாகம் வளர்த்து பூஜைகள் செய்து மந்திரங்கள் சொல்லி அந்த ஆவியை அனுப்புவாராம். அந்த ஆவி அவரை போய் தாக்குறது இவருக்கு தெரியுமா? இங்கேருந்து அவர் மை போட்டு பார்க்குறாரு, அந்த ஆவி போகிறதே இவருக்கு தெரியுமா? அந்த ஆவி போகிறது, அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறது, அவரை தாக்குறதெல்லாம் தெரியுமா? அதனால் இவர் அந்த ஆவியை அனுப்பிட்டு காத்திருந்தார். இந்த ஆவி போகுது, இவர் அடக்கி வச்சிருந்த ஆவி, அந்த ஆவியை அனுப்புனா அது வீட்டு வாசல் வரைக்கும் போது உள்ளே திரும்பி வந்துட்டு, அந்த ஆவி வீட்டுக்குள்ளே போக முடியல என்னால் அப்படின்னு சொல்லுது. நீ வீட்டு வாசலுக்கு போனல்ல? போனேன், உள்ளே போக முடியல, வந்துட்டேன். எதனால்? உடனே அதை விட பவர் கூடின இன்னொரு ஆவி அனுப்பினாராம். நிறைய விதவிதமான ஆவிகளை அவங்க பலி செலுத்தி அதை இவர் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாராம். அந்த ஆவிகள் அதற்கு கீழ்ப்படியும், மந்திரவாதம் பண்ணி அனுப்புவது. அது கூட சுத்தபத்தம் பார்க்குமா, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குமா. பிசாசு கூட அது இருக்குது பாருங்களேன். அதனால அப்போ தான் அது கிரியை செய்யுமா. அவர் சொல்கிறாரு, அந்த ஆவி அனுப்பினார். இவங்களை பார்த்து கொண்டே இருந்தார். அது வாசல் வரைக்கும் போச்சு, அவ்வளோதான். அந்த ஆள் குறிப்பிட்ட ஆளை பார்க்குது,
தூரத்தில் நின்று திரும்பி வந்துட்டு, ஏன் நீ போகலை, அந்த ஆளை நீ பார்த்தல, பார்த்தேன், ஏன் நீ போய் அவரை தாக்கலை, பக்கத்தில் போக முடியல, வந்துட்டேன். அவர்கிட்ட இருக்கிற பவர் கூடின ஒரு ஆவி அனுப்பினாராம், நீ போய் அந்த ஆளை அடிக்கணும், அந்த ஆள் விழுந்து சாகணும்னு சொல்லி. இந்த ஆவி அனுப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்குள்ளே போக முடியல, வெளியில சுத்துது. அந்த ஆள் வெளியே வந்தால் பக்கத்தில் வரைக்கும் போகுதான். அவ்வளோதான், கையை நீட்டி அடித்தா போதும் அந்த ஆள் பாதிக்கப்பட்டுருவான், மரண படுக்கையில் ஆயிடுவான், கொஞ்ச நாளில் செத்துருவான். இப்போ அடிக்க பார்த்தா பக்கத்து வரைக்கும் போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, திரும்பி வந்துட்டு. இவன் சொல்கிறான், நீ பக்கத்தில் போனல, போனேன், கையை நீட்டி அடித்தா போதும் இல்லை, அடிக்க முடியல. ஏன் அடிக்க முடியல? அது சொல்லிச்சு, அவன் கிறிஸ்தவன், அதனால என்னால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். இவர் உடனே சொன்னார், நீ என்னை ஏமாத்துற, நான் எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை பாழாக்கி இருக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு விதமாக மந்திரவாதம் பண்ணி அவங்களெல்லாம் முடக்கி இருக்கிறேன், நீ பொய் சொல்ற என்கிட்ட. அந்த ஆவி சொல்லிச்சா, இவன் உண்மையான கிறிஸ்தவன், இவன் பேர் கிறிஸ்தவன்ல உண்மையான கிறிஸ்தவன். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுதான் கிறிஸ்தவங்கள 2 வகை இருக்குது. ஒன்று உண்மையான கிறிஸ்தவங்க, இன்னொன்று சும்மா கிறிஸ்தவங்க, போலி கிறிஸ்தவங்க, பேருக்கு கிறிஸ்தவங்க. அவங்கள தான் மந்திரவாதம் தாக்குது. உண்மையான கிறிஸ்தவங்களை மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்போதான் அவருக்கு தெரியுமா. இவர்கள் ஒரு பெரிய கேள்வி, உண்மையான கிறிஸ்தவன்னா யாரு, அப்போ பொய்யான கிறிஸ்தவன்னா யாரு, இந்த ஆள் எப்படிப்பட்டவர், என் மந்திரமே அவர் மேலே பலிக்கலியன்னு சொல்லி அவர் போய் மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரில் போய் அவரை பற்றி அவர் நல்ல கிறிஸ்தவருங்க, அவர் எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, அவர் இந்த ஒரு சர்ச்சுக்கு தான் போவார் அப்படிலாம். இன்னும் விசாரித்த போது பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர், ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர், தினமும் அவர் வேறு பாஷைத்து ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு தான் வெளியே வருவார். அவர் அபிஷேகம் பெற்றிருந்ததுனால சாத்தானால தொட முடியல. அவர் சாட்சியான கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர், தொட முடியல. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, என் மந்திரவாதமே பலிக்கலையே, அப்ப இது என்ன அனுபவம், இது என்ன கிறிஸ்தவம், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் அறியணும்னு அறிந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மந்திரவாதத்தெல்லாம் எரிச்சிட்டு ஊழியக்காரராய் மாறிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, மந்திரவாதத்தை ஜெயிக்கிற வல்லமை, பிசாசை ஜெயிக்கிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தா 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்து 1000 பிசாசை அனுப்பினா கூட உங்களுடைய தலையின் மயிரை கூட அசைக்க முடியாது. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். பீகாருக்கு போயிருந்தேன். பீகாருக்கு ஒரு சமயம் ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதிங்க, ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 10-15 பேர், 1-2 பேர்ல 10-15 பேர். அவங்கள சந்தித்து டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட பேசினேன். அதில் ஒரு மந்திரவாதி சொன்னார், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அப்படி எப்படி மந்திரவாதி ஆனீங்கன்னா, என் பிழைப்பே மந்திரம், பரம்பரை தொழில் மந்திரவாதம், பரம்பரை தொழில். தாத்தா மந்திரவாதி, அப்பா மந்திரவாதி, இப்போ நான் மந்திரவாதி. மந்திரவாதி வச்சுதான் வாழ்க்கை. மந்திரம் பண்ணுறதுக்கு என்ன காசு கேட்பீங்க? அவர் சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, காசெல்லாம் இல்லை, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும், கோழி வேணுமா ஆடு வேணுமா அண்ணி. பிள்ளைகள் கோழி கேட்டால் கோழி கொடுங்கன்னு கேட்பேன், ஆடு கேட்டால் ஆடு கொடுங்கன்னு கேட்பேன். அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுதான் பிழைப்பு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள், மந்திரவாதிக்கு ஒரு வாலிப மகள். அந்த மகள் மிஷினரிகள் இயேசுவை பற்றி சொன்னபோது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரான்னு அறிந்து அந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாள். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாள். இயேசுவுக்கு உண்மையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பார்த்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இவர் மந்திரவாதம் பண்ணுறதுக்குன்னு ரூம் வச்சிருக்கிறாராம். அங்கே தான் அவர் பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணுவார். பக்கத்து ரூமில் மக முழங்கால் போட்டு இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுகிறாள். இவள் ஜெபிக்கிறதுனால இந்த ஆவி வரமாட்டேங்குது, இவர் கூப்பிடுற ஆவி வரமாட்டேங்குது.
இந்த மகள் ஜெபிக்கிறதுனால ஏன் இந்த ஆவி வரமாட்டேங்குது, இது ஏன் பயப்படுது அப்படின்னு விசாரிச்சா, உன் வீட்டுக்குள்ள வேற ஒரு கடவுள் வந்துட்டாரு, அவர் வந்ததுனால என்னால் வர முடியல. வேற ஒரு கடவுளா? யாருன்னு பார்த்தா தெரியுதோ, மகன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இவர் பார்த்தாரு, கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு, இந்த இயேசு கீஸ் எல்லாம் அங்கே இருக்கப்படாது, நீ பாரு, இந்த நீ இயேசுன்னு சாமி கும்பிட்றதுனால என் மந்திரம் பலிக்க மாட்டேங்குது, அந்த ஆவி வர மாட்டேங்குது, ஜபெல்லாம் பண்ணக்கூடாது. இவ சொன்னா, இயேசுதான் மையான ஆண்டவரப்பா, இதெல்லாம் செய்யாதங்க, பாவம், மந்திரவாதம் பண்ணாதங்க அப்படிலாம் சொன்னா, நீ எனக்கு சொல்றியா? இது பரம்பரை தொழில், தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, நான் செய்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு அடுத்த நான் சொல்லி கொடுக்கணும், நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு சொன்னா, இல்லை நான் இயேசுவை விட மாட்டேன், அவர் தான் உண்மையான ஆண்டவர், நீ இவங்க வணங்குறெல்லாம் பிசாசு, பிசாசை வச்சு மந்திரவாதம் பண்ணுற, மக்களுக்கு தீமை செய்கிற, அது தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், எனக்கே புத்தி சொல்கிறியா? நீ ஒன்று இயேசு வேண்டான்னு சொன்ன வீட்டில் இரு, அல்ல நான் வீட்டை விட்டு வெளியாக்கிடுவேன்னு சொன்னான். அவர் சொன்ன, இயேசுவை விட முடியாது, அவர் தான் மெய்யான ஆண்டவர் சொல்லி இயேசுவை பற்றி கொண்டாள். உடனே அந்த மந்திரவாதம் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிட்டான். ஏன்னா ஏன் மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது, வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்ட உடனே அந்த மகள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி வேலை செய்ய கூலி வேலை செய்கிறது, வயலில் போய் வேலை செய்வா வருவா, அந்த மாதிரி காரியம். பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் அவள் போய் தங்கி கொண்டாள். அப்பா வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த வீட்டில் தான் அவள் இருந்தா. அங்கேருந்து ஜெபம் பண்ணுவா. அந்த மந்திரவாதி பார்த்தா, இவளை மறுபடியும் இங்கே கொண்டு வரணும், இந்த இயேசுவை விட்டு விலக பண்ணணும், இயேசு வேண்டான்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு மகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய தீர்மானித்தான். ஆவியை ஏவி விடணும், மகளை பயமுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நாள் மந்திரவாதம் யாகெல்லாம் வளர்த்து பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ண ஆரம்பித்தான். யாருக்கு விரோதமா? மகளுக்கு விரோதமாய். மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற மகள். இந்த ஆள் ரூமில் உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, புகெல்லாம் எழும்புது. அந்த ஆவி வருமா, அந்த ஆவி வந்து நின்ன உடனே இந்த ஆள் சொல்லுவான், இவங்களை போய் தாக்கு, ஏவி விடுவது, அதான் ஏவல் பிசாசு. அந்த மாதிரி இவன் மந்திரவாதம் போட்டுக்கிட்டே இருந்தா, இவன் பிசாசு வரும்னு பார்த்தா இயேசு வந்து நிற்கிறாரு கம்பீரமா. அல்லேலூயா. இயேசு வந்து நின்னா இவனுக்கு புரியல, இதுக்கு முன்னால வேற மாதிரில வரும், இது யாரு, புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இவன் கேட்குறான், நீங்கள் யாரு, உங்களை நான் கூப்பிடவே இல்லையே, வந்திருக்கீங்களேன்னா, நான் இயேசு. என் பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறியா நீ? என் மகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறியா நீ? உன் மகள் ஆராதிக்கிற இயேசு நானு. உன் மகளுக்கு விரோதமாக நீ மந்திரவாதம் செய்ததுனால நானே வந்திருக்கிறேன். என் மகளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் பண்ணினால் நான் இல்லாமல் பண்ணி விடுவேன். அவ்வளவுதான், நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஓ, நீங்க தான் அந்த இயேசுவா, என் மகள் சொன்ன இயேசுவா, ஐயோ நீங்க வந்துட்டா, பிசாசு எல்லாம் ஓடி போயிட்டு. இயேசு வந்தோடனே பிசாசு இருக்குமாங்க, ஓடி போய் விட்டாரு. அப்போ சரண்டர் ஆயிட்டான், இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டாரு. பீகாரில் அவரை பார்த்தேன் நான், ஊழியக்காரன் ஆயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சரியா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஆண்டவரோட கரெக்டான ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவன் நடுங்கி போவான். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும் வீட்டுக்குள்ள, பிசாசே நாங்கெல்லாம் இயேசுக்கு சொந்தம், எங்க வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது, கெட் அவுட், இயேசுவை நாமத்தினால ஓடிப்பா, அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. பயந்துகிட்டு, ஐயோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுக்குள்ள பிசாசு நடமாடுது, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவே, இந்த பிசாசை நான் இயேசுவை நாமத்தினால கடிந்து கொள்றேன், எங்க வீட்டுக்குள்ள சாத்தானே உனக்கு இடம் இல்லை, நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், எங்க குடும்பம்லாம் இயேசுவுக்கு சொந்தம், பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல நிரம்பி கட்டளை இடுங்க, ஆவிலாம் ஓடி போயிடும். ஆமீன் சொல்லுங்க. பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. இப்போ எத்தனை ஆவி ஓடி போச்சு பார்த்தீங்கல்ல. நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா, இங்கே இருக்கான மந்திரவாதெல்லாம் பண்ணோமா, இயேசுன்ற பேரை சொன்னாலே பிசாசு ஓடுது.
அப்ப அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அப்ப ஆவியானவர் வரும் பொழுது வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உண்மையாவா? எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்துருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், நான் ஒவ்வொருவரையும் வல்லமைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் தன் பிள்ளைகளை வல்லமை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கணும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, மந்திரவாதத்துக்கு பயப்படக்கூடாது. உங்களை பார்த்து பிசாசு பயப்படணும், உங்களை பார்த்து மந்திரவாதிகள் பயப்படணும், உங்களை பார்த்து பிரச்சனைகள் பயப்படணும். பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வல்லமைப்படுத்துவேன், என் வல்லமையை நான் உனக்கு தருவேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நமக்குள்ளே இறங்குவார். அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்க விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் மேல, யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்குது தொட்டு பாருங்க. மாம்சம் இருக்கிறவங்கள தொட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு மாம்சம் இருக்கு? கை வைத்துங்க பார்ப்போம். கை வைத்துங்க. எல்லாருக்குமே மாம்சம் இருக்குது. அப்ப மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என் ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாரும் மேல ஆண்டவர் ஊற்ற போகிறார். அந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. அந்த வல்லமை அக்னியாய் உங்களுக்குள்ள இறங்கும். சிலர் மேல அக்னி ஃபயராய் இறங்கும், சிலர் மேல ஒரு வல்லமையாய் இறங்கும், சிலர் மேல ஒரு குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவதை போல ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும். சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, டக்குன்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவீங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுவது, அந்த அனுபவத்தை ஆண்டவர் தந்து விடுவார். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் சொல்வார், யோவான் 7:37, 38, 39 தாகம். முதல்ல இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியானவர் எனக்கு வேணுன்ற தாகம், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமை வேணும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். எனக்கும் ஆண்டவர் தருவார், எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கூடாது. அது ஊழியக்காரங்களுக்கு நீ நினைக்க கூடாது. எனக்கும் ஆண்டவர் தருவார், இந்த வல்லமை எனக்கும் உரியதுன்னு விசுவாசிக்கணும். மூன்றாவது வாய் திறந்து கேட்கணும். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்றார். வாய் திறந்து கேட்கணும். வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறந்து எனக்கு இந்த வல்லமை வேணும், இந்த அபிஷேகம் வேணும் கேட்கணும். கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு தந்து விடுவார். அப்புறம் நீங்க துதிக்கணும். ஆண்டவரை நான் கேட்டதை தந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். வாய் திறந்து துதிக்க 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 அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி வழிவதை உணருவீங்க, அந்த ஆவியினாலே நிரப்பப்படுவதை உணருவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை, பாவக்கட்டு அறுக்கப்படும், வியாதியின் கட்டு அறுக்கப்படும். இந்த ஆவியானவர் இறங்கின உடனே சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் மறைஞ்சிரும். பலவீனப்பட்ட கால்கள் புது பலன் அடையும், நரம்புகள் எலும்புகள் எல்லாத்திலும் சுகம் வரும். நடக்க முடியாதவங்க எளிமையாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்க முடியாத கண்களிலே பார்வை வரும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. விடுதலைன்னா சரீரத்திலும் விடுதலை, நோயெல்லாம் தீர்ந்துடும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கின உடனே சில மாதங்களுக்கு முன்னால இதே திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் கட்டி, வயிற்று பகுதியில் கேன்சர் கட்டி இருந்தது. அந்த வியாதியோட கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படி பின்னால் நின்னாங்களா, இந்த கட்டி, கேன்சர் கட்டி ரொம்ப நாளாக இருக்குது, பல மாதமாக சில வருஷமாக இருக்குது, அது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க அன்றைக்கி பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி ஜெபம் நடத்தின போது எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கட்டியை மறந்துட்டாங்க, கட்டிக்காக ஜெபிக்கலை, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க என்ன ஜெபிச்சாங்க. ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார். அவங்க மேலே ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க.
அப்படியே ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்குது. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷத்தோடு நிற்கும் போது அப்படி தொட்டு பார்த்தா கட்டியை காணலை. சரீரத்தில் ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தா கட்டியை காணவில்லை. அங்கே மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க, கட்டி போகணும்னு ஜெபிக்கவே இல்லை. ஆவியானவர் இறங்கின உடனே கட்டி மறைந்து விட்டார். அப்போ ஆவியானவர் வந்த உடனே உடைய வியாதி போய்விடும். ஆஸ்துமா வியாதி போயிடும், கேன்சர் வியாதி போயிடும், செயலற்று கிடக்கிற சிறுநீரக செயல்படும், நடக்க முடியாத கால்கள் பலன் அடையும், கட்டுகள் அறுக்கப்படும். இப்போ நீங்கள் சாதாரணமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியது ஆவியானவருடைய வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஆவியினால நிரப்பப்படணும். அதை நீங்க கேட்கணும். அதை பெற்றுக்கொள்ளும் போது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும், மாற்றம் உண்டாகும். அதனால இப்போ பரிசுத்தாவியினர் வரும் பொழுது வல்லமை, அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசு சொன்னதை நினைவு கூறுங்க. பரிசுத்தாவி உடத்திலே வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், இந்த வல்லமை வேணும். என் மேலே பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினதே போல் அக்கினி இறங்கணும். என்னுடைய குறைகள் இருந்தால் மன்னியும், என் பலவீனங்கள் இருந்தால் மன்னியும். என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகம் பெற என்னை ஆயத்தப்படுத்தும். ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த வல்லமை வேணும். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும், தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது இந்த அக்கினி இறங்கணும், என் அபிஷேகம் இறங்கணும். எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்க 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 ஒரு தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு, தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு. அப்படியே ஒரு கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த எல்லைக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறாரு. மகிமையின் மேகம் இந்த கூடாரம் எங்கிலும் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. அது அபிஷேகம், அது அபிஷேகம், அது அபிஷேகம், அது அபிஷேகத்தின் வல்லமை. மகிமையின் மேகமாய் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே ஒரு மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதையும் மூடுகிறது, மூடுகிறது. ஒரு குளிர்ந்த காற்று உங்க மேல வீசுகிறதை உணர்கிறீர்கள். அது அபிஷேகம். சிலர் மேல அக்னியாக இந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஃபயர், ஃபயர், ஃபயர். அக்னி, அக்னியாய் இறங்குகிறது அந்த அபிஷேகம். சிலர் மேல் அக்னியாய் இறங்குகிறாரு, சிலர் மேல குளிர்ந்த காற்றாக இறங்குகிறார். சிலருடைய தலையில அருவி கொட்டுவதை போல, அருவி கொட்டுவதை போல உணர்கிறீர்கள். அதர் அபிஷேகம், ஆவியின் மழை உங்க மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. உன் வாயை விரிவாய் தர ஆண்டவரே நிரப்பம், ஆண்டவரே நிரப்பம், ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. விடாதுங்க, விடாதுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. fill everybody oh Lord. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எல்லார் மேல ஊற்றுங்க, எல்லார் மேல ஊற்றுங்க, எல்லாரையும் நிரப்புங்க. அக்னியோ இறங்குகிறாரு. புதிய பாஷை, அந்நிய பாஷைகளை பேசி நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க, கரம் வைத்துங்க, தலைக்கு மேல வைத்துங்க. நல்லா இப்போ அந்த அபிஷேகம் நிரப்பினது, புதிய பாஷைகளை பேச வைத்தார். ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்றைக்கு அபிஷேகம். ஆமென். ஆயிரக்கணக்கான பேருக்கு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னங்க நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என் அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. நிறைய பேர் அபிஷேகம். இப்போ எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. ஆவியானுடைய பிரசன்ன இந்த இடத்தை மூடி இருக்கிறாரு. ஒரு மகிமையின் மேகம்
அப்படியே ஒரு மேகமாய் ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் இருக்கிறார். இப்போ வல்லமை ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இறங்க இறங்க சரீரத்தில் நோய்கள் இப்பொழுது மறைகிறது, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது, நோய்கள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் வல்லமையினால், ஆவியானுடைய வல்லமையினால் கட்டிகள் மறைகிறது, வாத வியாதிகள் விலகுகிறது, நடக்க முடியாத கால்களின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கைகளில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இப்போ அந்த விடுதலை சுகம் இப்போ நடக்க ஆரம்பித்து விட்டது, நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம், பலத்த அற்புதம் நடக்க போகிறது. என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, கேன்சர் இருக்குது, ஆஸ்தமா இருக்குது, வாத வியாதி இருக்குது, என் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, இப்போ ஆவியானவர் எனக்கு விடுதலை தரணும் அப்படி சொல்றவங்க கரம் உயர்த்தி கொள்ளுங்க, கரம் உயர்த்தி கொள்ளுங்க. அக்கனி ஆவியானவர் இறங்கி உங்களை தொட போகிறார். இப்ப நடக்க முடியாதவங்க நடக்க போறீங்க, ரெடியாகுங்க, ரெடியாகுங்க. உங்களுடைய கால்களில் பலன் வரப்போகிறது, கட்டிகள் மறைய போகிறது, நோய்கள் விலக போகிறது, நடக்க முடியாத கால்கள் பலன் அடையும், கண்களில் சுகம் வரும், குருட்டு கண்கள் திறக்கப்படும், இப்ப செவிட்டு காதுகள் திறக்கப்படும் ஆவியானவருடைய வல்லமையினால. இப்ப அந்த அற்புதம் நடக்க போகிறது. அப்படியே வலதுகரை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஜெபிக்கும் போது இந்த வல்லமை உங்களுடைய சரீரம் முழுவதில் இறங்கும். கண்களிலே சுகம், காதுகளிலே சுகம், கால்கள் பலன் கொள்ளுகிறது. எலும்பி நடங்க, எலும்பி நடங்க, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது, நரம்புகள் எலும்புகளிலே சுகம், கேன்சர் வியாதி மறைகிறது, தைராய்டு கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைகிறது, அல்சர் வியாதி மறைகிறது, ஆஸ்துமா வியாதி மறைந்து விட்டது, குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இறங்கும் போது, நான் ஆவியினால் நிரப்பப்பட்ட போதே என் சரீரத்தில் சுகம், விடுதலை, கண்ணு திறக்கப்பட்டது, காது திறக்கப்பட்டது, கட்டிகள் மறைந்தது, எலும்புகளில் சுகம், என் சரீரம் நல்ல விடுதலை, வலி மறைந்து விட்டது, சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. ஒரு 5 பேர் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. என் கட்டி மறைஞ்சிட்டு, கண்ணில் பார்வை வந்துட்டு, காது இப்போ நல்ல தெளிவாக கேட்குது, இப்போ எலும்பில் இந்த வலியெல்லாம் போயிட்டு, அது மாதிரி அற்புதம் பெற்ற ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க. 40 வருஷமா? ஆமாங்க. சர்ப்பம் வந்து சுசுங்க கெட்ட வார்த்தை பேசு, அப்படி பேசும். ஆமாங்க. 40 வருஷம். ஆமாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? விடுதலை ஆயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு. அந்த ஆவி போயிடுச்சு. ஒண்ணுமே ஆட்ட முடியல, ஈட்ட முடியல, அந்த ஆவி போயிடுச்சு. ஏத்த காலத்துல ஆசிரியர் சொன்னாரு. ஆமே. கத்தர் விட 40 வருஷமா அந்த சர்ப்பத்தின் ஆவி போய்விட்டது. கறந்துட்டுங்க. 2 வருஷமா தண்ணி ஒளிவினேச்சு, கண்ணில் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணாடி கூட எடுத்துட்டேன், ஆனாலும் ஒளிவினே இருக்கும். 2 வருஷமா? 2 வருஷமா அந்த 2 காலுங்க வந்து ரொம்ப நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப நோவு வரும். இப்ப தண்ணி நின்னுட்டு கண்ணில் வடியுது, கண்ணுல நினைச்சு கால் 2 வருஷமா கண்ணில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. இப்ப ஜெபித்த போது கண்ணில் தண்ணீர் வடிவது நின்று கண் சுகமாகி விட்டாரு. 2 கால் எலும்பில் இருந்த வலியை மாற்றி குணமாக்கிட்டார். கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். God bless you. அங்கிள், நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் கொடுத்தாங்க ஏசப்பா. ஆனால் மறுபடியும் எனக்கு இதே மாதிரி பாவ சோதனைகள், எல்லா பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆனால் இந்த இதுலேருந்து விடுதலை பெற முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு ஏசப்பா எனக்கு நியூ ஹார்ட் கொடுத்தாங்க, நான் அதை ஃபீல் பண்ணேன். சில்னஸாக இருந்துச்சு, ரொம்ப சில நிமிஷம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் புது இருதயத்தை மகளுக்கு கொடுத்துட்டார். கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. 2 வருஷமா இருந்துச்சு பாஸ்டர். தேவைக்கு இல்லாத கீமோதெரப்பி பண்ண 6 மாசமா, ஆனால் ஒன்றும் கிளியர் ஆகலை. 2 லட்ச ரூபாய்க்கு பணம் வேஸ்ட்டு. இதுக்கு மேலே சர்வ் பண்ண முடியாது ஏசப்பா அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்தேன். நீங்கள் ஆவியானவர் ஜெபம் பண்ணையில் ஆவியானவரை என்னை ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி தேவதூரட்டை கொடுத்தேன். அக்கினியில் போய் போடுறாங்க பாஸ்டர். அதுலேருந்து வயிற்றில் எரிச்சல், இந்த இறையிறது தெரியும், ரத்த போக்கு போகும், மழை 1 மணி நேரத்துக்கு போயிடும். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, எங்கேயும் போய் தனிமையை தங்க முடியாது பாஸ்டர். கர்த்தர் அவதிரமா எனக்கு சுகம் கொடுத்தா இயேசுவுக்கே நன்றி. கேன்சர் வியாதி. உங்கள் பேர் என்ன? ஜோதி ரஞ்சித் குமார். ரெக்டம் கேன்சர் பாஸ்டர். ஜோதி ரஞ்சித் குமார். எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு குமார். கேன்சர் 2 வருஷமா இருந்துச்சா கேன்சர். இப்போ ஆவியானவர் இறங்கும்போது ஆண்டவர் வந்து அதை கட் பண்ணி தேவதூதன்ட்ட கொடுத்து நெருப்பில் போடுனாராம். இப்போ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. அது சொல்லாரு, வயிற்றுல எல்லாம் கேன்சர் இல்லை,
அந்த ஃபீலிங்கே இல்லை. கர்த்தர் நல்ல விடுதலை, கேன்சர்ல இருந்து சுகம் கொடுத்துட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. 7 வருஷமா தலையில கட்டி இவ்வளவு பெருசா இருந்தது, கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. காணும் இல்லையா? காணும். பாருங்க, சந்தோஷமா சொல்றாங்க. 7 வருஷமா தலையில இருந்த கட்டியே காணவில்லை. ஆண்டவர் மறைய செய்துட்டாரு. ஐயா பேர் என்ன? பாலன். பாலன். கோயம்புத்தூர். எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? ஏன் ஆபரேஷன் பண்ணிட்டார், இனிமே அந்த வியாதி வராது. ஆமென். காட் பிளஸ் யூ. 1.5 வருஷமா இந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. வெயிட்டு தூக்கம் நல்ல வலி பயங்கரமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். டெம்பரவரியாக தான் வலி போகும், மறுபடியும் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வரப்போ கூட வலியோடு தான் வந்தேன். ரொம்ப பாரத்தோடு வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆவியானவர் தொட்டார். ஒன்று வலி போய் சுத்தம் எலும்புல இந்த வலியை மாத்திட்டார். கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு 9 வருஷம் ஆச்சு. அபிஷேகம்னா என்னென்னு தெரியாமல் தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன். அபிஷேகம் வந்தால் என்னெல்லாம் பலன் தொட்டு கொஞ்ச நாள் அறிஞ்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு இது வேணும் ஏசப்பா. நைட்லேருந்து நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் அபிஷேகம் வேணும்னு. இப்போ எனக்கு வேறு குரல் ரொம்ப நேரம் துதிச்சிட்டு இருந்தேன். என்னால் தரையில் நிற்கவே முடியல. புதுசாக பாசை வந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நல்லா கை வந்து தூக்க முடியாது, பேக் சைடு போவாது, இந்த இடம் வலிக்கும். இவ்வளவு தூரம் வரைக்கும் என் கை போகுதுங்க. ஆவியானவர் வந்த உடனே விடுதலை. எந்த ஊர் உங்களுக்கு? தாம்பரத்துல இருந்து வரும் சார். சென்னை தாம்பரம். உங்க பேர் என்ன? மரகதம். மரகதம். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டார். காட் பிளஸ் யூ. போங்க. பேர் பத்மினி. விருந்தினார்லேருந்து வரேன். விருந்தினார்லேருந்து வரேன். என் கால் ரெண்டும் 15 வருஷமா நடக்க இயலாது. இப்போ எனக்கு ஏதோ எடுத்து போட்ட மாதிரி ஆவியானவர் இழுத்து வலி எடுத்து போட்டாரு. 15 வருஷமா அந்த வலி எடுத்து போட்டாரு. வலியே இல்லை. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எனக்கு விருதுநகர். என் பேர் தெரசிட்டா. கை தட்ட சொல்ல நரம்புலாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஜெபம் பண்ண சொல்ல தென்றல் காற்று போல் என்ன மேலே வீசி இந்த நரம்பு கையெல்லாம் யாரோ இழுத்து விட்டாப்புல இருந்துச்சு. இப்போ எல்லாம் நல்ல சுகமாயிருச்சு. கர்த்தர் 10 வருஷமா கர்த்தர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். விரல்களை 10 வருஷமா இப்படி மடக்க முடியாது. ஆவியானவர் வந்து இழுத்து விட்டார், சரியாயிட்டு. நல்ல கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. அபிஷேகத்துக்காக ஜெபிச்சீங்க? ஆமாம். நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே அறியாமல் நான் கண்ணு மூடிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். மம்மிக்கு சுகம் இல்லை. ஸோ அவங்க மேலே கையை வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் அபிஷேகம் பெற்று ஜபிங்கன்னு அந்த பாஷை எனக்கே அறியாமல் அந்த பாஷை வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கே அறியாமல் ஏதோ பாஷை, அது என்ன பாஷைன்னு எனக்கே தெரியல. பட் அந்த ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் கண்ணிலேருந்து ஏதோ ஒரு கருப்பாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ கூட நான் கண்ணு திறந்து பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அந்நிய பாஷையில் பேசிட்டே இருக்கிறேன். எல்லாம் கறந்துட்டுங்க. நல்ல ஒரு அனுபவம். காட் பிளஸ் யூ. அபிஷேகம் பண்ணிட்டார். காட் பிளஸ் யூ. லிவர் கேன்சர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எடுத்துகிட்டு இருந்தாலுமே 2 சைடும் வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொடையில் 2 கட்டி இருந்தது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் மறையும், வலியெல்லாம் போகும்போது உண்மையாலுமே எனக்கு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்கள் பேர் என்ன? ஜாக்லின் மேரி. எங்கேருந்து வர்றீங்க? நாமக்கல். கட்டி போயிட்டு மறைஞ்சிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. எவ்வளோ பெரிய அற்புதம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இப்போத்துல ஆவி என்னை படுத்துச்சு. போன மாதம் வந்து ரொம்ப ஆட்டம். இந்த மாதம் ஆடாமலே வெளியே போயிடுச்சு. ஆடாமலே அமைதியாக ஓடி போயிடுச்சு. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆக்சுவலி நான் இங்கே 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். என்னைக்கும் கிடைக்காத ஒரு ஃபீல். இன்னைக்கு புதுசாக அபிஷேகம் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க. எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் என் மேலே இருந்து ஏதோ ஒரு அருவி கொட்டுற மாதிரியும், ஒரு ஜில்னஸ்ஸாக ஒரு காற்று என் மேலே அடித்து, ஐ மீன் ஒரு புதிய ஒரு ஃபீல். அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு தண்ணி தலையில் ஊற்றின மாதிரி ஒரு அருவியில் நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அபிஷேகத்தை ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஆமென். இப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் உடம்பு ரொம்ப சூடாச்சு. ரொம்ப சூடாகிட்டு இருக்கும்போது நானும் ஜெபத்தை விடலை. அதனால ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னை அறியாமையே நான் அந்நிய பாஷை பேசினதுக்கு கோடான கோடி நன்றி. அக்கினியா ஆண்டவர் நிரப்பிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
ரசிக்கப்பட்டு போன மாதம் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் இன்னும் வசந்து கேட்டு எனக்கு புதிய வல்லமை வேணும் ஏசப்பா, பரிசுத்தாவின் வல்லமை வேணும்னு சொல்லி கேட்டேன். ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவி நிரப்பிட்டாங்க. ஆமென். எல்லாம் கறந்துட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம். 20 வருஷமாக எனக்கு இந்த கால்வலி. இப்போ 2 வருஷமாக அந்த எலும்பு நரம்பு அந்த வலிக்கும் போது அந்த எலும்பு நரம்புலாம் தனித்தனியாக தெரியும். வலி தாங்க முடியாது. மாத்திரை போட்டு தான் இருப்பேன். இப்போ வரும்போது நான் மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். அப்போ வலி தான், மாத்திரை போட்டுட்டு தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு வலி வந்துருச்சு. இப்போ ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு அனல் வந்து காலில் விழுந்தது. அந்த வலிலாம் எங்கே போச்சுன்னே தெரியாம போயிட்டு ஆண்டோடைய வல்லமை இறங்கணும்னு வலி போயிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க. 3 நாள் இங்கேயே தங்கி இருந்து ஜெபம் பண்ணேன். சேலத்துலேருந்து வரேன். ஒரு வகையான ஒரு புதிய உணர்வு கிடைச்சது. வாயிலிருந்து அந்நிய பாஷை தானாக வெளியே வந்தது. ஆமென். ஆண்டவர் நிரப்பிட்டார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். நான் இப்போ தான் அபிஷேகம் பெற்றிருக்கேன். எப்படி சொல்லன்னு தெரில. எந்த ஊர்? திருநெல்வேலி மாவட்டம், ஒரு கிராமம். ஓகே. ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு. ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. என்னாலே அறிய முடியல. அதான் என் மக தட்டும்போது கூட என்னால் அவளை பிடிக்க முடியல, கண்ணை கூட திறக்க முடியல. அவ்வளோ ஒரு பெரிய அபிஷேகம். ஒரு அபிஷேகம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பெற்றேன். ஹீட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஞானஸ்தானம் போன வருஷம் பெற்றேன். இன்னைக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் நிரப்பிட்டார். தினம் ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அங்கிள், எனக்கு ரொம்ப வருஷமா இடுப்பாளி இருந்துச்சு அங்கிள். அது நான் ஜெபிச்சேன், அதனால சரியாயிடுச்சு. என்ன இருந்துச்சு? இடுப்பு வலியா? 1.5 வருஷமா இருந்துச்சா? இப்போ ஜெபம் பண்ணீங்களா? இப்போ வலி இருக்குதா? இல்ல. உங்க பேர் என்ன? யஷிகா. ஓகே. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? பெங்களூர். 1.5 வருஷமா அந்த வலி போயிட்டு யார் சோங் கொடுத்தாங்க? ஏசப்பா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நான் இங்கே நிறைய தடையை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்தேன் அங்கிள். ரொம்ப போராட்டம் தான் வந்தேன். அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அபிஷேகமும் அந்நிய பாஷை வரவும் கேட்டேன். இந்த வசனம் அப்படியே என்கிட்டே பேசுன மாதிரி இருந்தது. ஏசப்பாட்ட கேட்டேன். ஏசப்பா தொட்டாங்க. என்னால் அங்கே நிற்கவே முடியல. பயங்கரமா இறங்கினாங்க. வல்லமை இறங்குச்சு. ஏசப்பா நாம மகிமை. எவ்வளவு சந்தோஷம் பாரு. எல்லாம் கறந்துட்டுங்க. இதான் பெரிய ஆசீர்வாதம். மகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஞானஸ்தானம் பெற்று 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் இப்போ பாஸ்டர் ஐயா கிட்ட வந்தேன். சாத்தானை பற்றி அது ப்ரேயர் பண்ணுற சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ கண்ணை மூடி ரொம்ப ஜோராக எசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் கையை 2 பேர் இப்படி சீண்டுனாங்க. நான் கண்ணை திறக்கலை. அப்பயும் என் தங்கச்சி வீட்டுக்கார ஃபஸ்ட்டே சொன்னார், என்ன நடந்தாலும் கண்ணை திறக்காதுன்னு. திரும்ப வந்து இப்படி கையை சீண்டு நான் திரும்ப கண்ணை திறக்கலை. 3வது தடவை என்னை கையை பிடிச்சி யாரோ இழுத்து கீழே தள்ளிட்டாங்க. நான் மட்டும் கீழே உதச்சிட்டு கிடந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் தான் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பாஸ்டர் இப்போ பரிசுத்தம் பெறுறவங்களாம் நல்ல முழு உள்ளத்தோடு ஜோராக நீங்கள் மட்டும் ஜெபிங்க அப்படின்னாரு. அதேமாரி முழு உள்ளத்தோடு ஜோராக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் என்னால் கீழே நிற்கவே முடியல. கை காலில் எல்லாம் அப்படியே சூடாக ஆயிடுச்சு. என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் என்னை பிடிச்சி கீழே படுக்க போட்டு. ஆமென், ஆமென். நல்ல அபிஷேகம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கடைசியாக ஒரு ஆசீர்வாத ஜெபம் பண்ண போகிறோம். சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலருக்கு வேலை இல்லாத பிரச்சனை, சிலருக்கு வழக்குகள், சிலருக்கு திருமண காரியம், பிள்ளைகள் காரியம் நடக்கணும், சிலருக்கு சில தடைகள், வீடு கட்டுகிற காரியம், ஏதோ ஒரு காரியம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது மாறணும். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறாங்கல்ல இயேசு, எனக்கும் செய்யணும் அப்படி சொல்கிறங்க. வலதுகரம் வைத்தங்க. அப்படியே கண்களை மூடுங்க. என்ன வேணும் ஜெபிக்கணும். இயேசுவே, மகனுக்கு வேலை வேணும், என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கணும். இயேசுவே, எங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கணும். இயேசுவே, எங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவே, வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்கப்படணும். இயேசுவே, இந்த வழக்குக்கு முடிவு வரணும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும், வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும், வீடு கட்டுகிற காரியத்தை கத்தர் கட்டி முடித்து தாரும். அவங்க செய்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதியும். வழக்குக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா வலதுகரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பரிசுத்த ஆவியானவரின் பலனை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு திரும்பி சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.